அந்த கல்லூரி வளாகத்தின் வேப்பமர நிழல்கள் தார் சாலையில் கோலமிட்டிருக்க, சரியாக 9 மணி அடிக்கும் சத்தமும் மாணவர்களின் உற்சாக குரல்களும் காற்றில் கலந்தன. 24 வயதே ஆன நிலா தனது ஸ்கூட்டரை ஸ்டாண்ட் போட்டுவிட்டு, தோளில் கனத்த லேட்டா பேக்கையும் கையில் சில குறிப்பு புத்தகங்களையும் அணைத்தபடி வேகமாக நடந்தாள். கணிதத் துறையின் படிக்கட்டுகளில் ஏறும்போதே அவளது கண்கள் கைக்கடிகாரத்தை பார்த்தன. இன்னும் 2 நிமிடங்கள் மட்டுமே இருந்தன. முதல் நாள், முதல் வகுப்பு. தாமதமாகச் சென்றால் துறை தலைவரிடம் கெட்ட பெயர் எடுக்க நேரிடும் என்ற பதற்றம் அவளுக்குள் இருந்தது. அதே சமயம் அவளுக்குச் சரியாக 2 அடி முன்னால் ஒரு உருவம் மிக நிதானமாக, எந்த பதற்றமும் இன்றி நடந்து சென்று கொண்டிருந்தது. கருப்பு நிற ஃபார்மல் ஷர்ட், கையில் ஒரு காபி கோப்பை. அவன் நடையிலேயே ஒருவிதமான மிடுக்கும், தன்னை மீறிய ஒரு மெல்லிய கர்வமும் தெரிந்தது. அவன்தான் கதிர். எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் வழி விடுறீங்களா? நிலா பின்னால் இருந்தபடியே குரல் கொடுத்தாள். முன்னால் சென்றவன் திரும்பவில்லை. மாறாக தனது நடையின் வேகத்தை இன்னும் கொஞ்சம் குறைத்தான். நிலாவுக்கு எரிச்சல் மேலிட்டது. ஹலோ சார், கொஞ்சம் தள்ளி நடந்தா நான் முந்திப்பேன். எனக்கு 9 மணிக்கு கிளாஸ் இருக்கு. இப்போது அவன் மெதுவாக திரும்பினான். அவனது கண்கள் தீர்க்கமாகவும் ஒருவிதமான அலட்சியத்துடனும் இருந்தன. இங்க எல்லாருக்குமே 9 மணிக்கு தான் கிளாஸ் இருக்கும். அதுக்காக மத்தவங்களை இடிச்சுட்டு போகணும்னு அவசியம் இல்லை என்றான் கதிர். அவன் குரல் மிகவும் அமைதியாக இருந்தாலும் அதில் ஒரு நக்கல் தொனி ஒளிந்திருந்தது. நிலா திகைத்து நின்றாள். நான் உங்களை இடிக்கல, வழி தான் கேட்டேன். நீங்க தான் ஒரு வழியையும் அடைச்சுட்டு மெதுவா போறீங்க என்று முணுமுணுத்தபடி அவனை முந்திக் கொண்டு ஓட்டினாள். பயோ மெட்ரிக் மெஷின் அருகே நிலா தன் விரலை வைக்கப் போகும் சமயம் கதிர் மின்னல் வேகத்தில் தன் விரலை அங்கே வைத்தான். பீப் என்ற சத்தத்துடன் அவனது வருகை பதிவானது. சீனியாரிட்டி மேடம், நான் இங்க வந்து 10 நிமிஷம் ஆச்சு. நீங்க தான் இப்போதான் ஓடி வர்றீங்க என்ற ஒரு வளைந்த புன்னகையை உதிர்த்துவிட்டு ஸ்டாஃப் ரூமுக்குள் நுழைந்தான். நிலா பற்களை கடித்தாள். அவளது முதல் நாள் அறிமுகமே ஒரு மோதலில் தொடங்கியிருந்தது. துறை தலைவர் இருவரையும் அறிமுகப்படுத்தியபோதுதான் நிலாவுக்கு தெரிந்தது, கதிருக்கும் அவளுக்கும் ஒரே வயதுதான் என்று. இருவரும் ஒரே தகுதியுடன் ஒரே துறையில் விரிவுரையாளர்களாகச் சேர்ந்துள்ளனர். கதிர், நிலா, நீங்க 2 பேரும் ஒரே பேட்ச். சோ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கோங்க. உங்க 2 பேருக்கும் ஒரே ரூம் தான் அலாட் பண்ணிருக்கேன் என்று சொல்லிச் சென்றார் அவர். ஸ்டாஃப் ரூமுக்குள் நுழைந்த நிலா தனக்கு ஒதுக்கப்பட்ட மேஜையில் அமர்ந்தாள். அவளுக்கு நேர் எதிரே கதிர் அமர்ந்திருந்தான். அவன் ஏற்கனவே தனது லேப்டாப்பை திறந்து ஏதோ வேலையில் மூழ்கியிருந்தான். ஏய், அந்த ஃபேன் சுவிட்ச் போடாதீங்க, எனக்கு ஏசி தான் செட் ஆகும் என்றான் கதிர் தனது மேஜையில் சாய்ந்து அமர்ந்து கொண்டு. இங்க பாருங்க மிஸ்டர் கதிர், இது காலேஜ், உங்க வீடு இல்ல. எனக்கு வெக்கையா இருக்கு, நான் ஃபேன் போடுவேன் என்று சொல்லி சுவிட்சை போட்டாள் நிலா. அப்படியே அந்த ஜன்னலையும் திறந்து வைங்க, உங்க ஈகோ வெளியே போக வசதியா இருக்கும் என்று கதிர் நக்கலாகச் சொல்ல, நிலா கையில் இருந்த புத்தகத்தை மேஜையில் ஓங்கி அடித்தாள். அன்று மதியம் நிலாவுக்கு முதல் வகுப்பு. அவள் மிகவும் உற்சாகமாக மாணவர்களுக்கு பாடம் நடத்தத் தொடங்கினாள். சரியாக அரை மணி நேரம் கழித்து கதிர் அந்த வகுப்பறையின் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தான். மாணவர்கள் நிலாவின் பாடத்தை ரசித்து கவனித்துக் கொண்டிருந்தனர். கதிர் உள்ளே நுழைந்தான். மேடம், ஒரு நிமிஷம், நீங்க போர்ட்டுல போட்டிருக்கிற அந்த இன்டகிரேஷன் ஸ்டெப்ல ஒரு சின்ன கரெக்ஷன் என்றான் கதிர். வகுப்பறையே நிசப்தமானது. நிலாவின் முகம் சிவந்தது. மாணவர்கள் முன்னிலையில் தன்னை ஒருவன் திருத்துவதை அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நான் கரெக்டா தான் போட்டிருக்கேன் கதிர், நீங்க உங்க கிளாஸை போய் கவனிங்க என்றாள் பல்லை கடித்தபடி. கதிர் சாக்பீஸை வாங்கி போர்ட்டில் ஒரு மாற்றத்தை செய்தான். இப்போ பாருங்க, இதுதான் ஷார்ட்கட் மெத்தட். ஸ்டூடண்ட்ஸ்க்கு இதுதான் ஈஸியா இருக்கும். படிப்புன்றது மார்க் எடுக்கிறதுக்கு மட்டும் இல்ல, புரிஞ்சுக்கிறதுக்கும் தான் என்று சொல்லிவிட்டு ஒரு ஹீரோ போல வெளியேறினான். நிலாவுக்கு அழுகையே வந்துவிட்டது. அவன் சொன்னது சரிதான் என்பது அவளுக்கு தெரியும், ஆனால் அதை அவன் சொன்ன விதம் அவளது ஈகோவைச் சிதைத்தது. மதிய உணவு இடைவேளையில் நிலா தனது போனில் ஐடி வேலை தேடிக்கொண்டிருந்தாள்.
அவளுக்கு ஆசிரியர் பணி பிடிக்கும்தான், ஆனால் எப்படியாவது ஒரு பெரிய கார்ப்பரேட் நிறுவனத்தில் சேர்ந்துவிட வேண்டும் என்பது அவளது நீண்ட கால கனவு. திடீரென கதிர் தன் சீட்டில் இருந்து எழுந்து அவள் முன்னால் வந்து நின்றான். இந்த காலேஜ்ல ஒர்க் பண்றது உங்களுக்கு பிடிக்கலையா? வந்த முதல் நாளே வேற வேலை தேடுறீங்க? நிலா திடுக்கிட்டாள். அது என் தனிப்பட்ட விஷயம். நான் என்ன தேடினா உங்களுக்கு என்ன? ஒன்னும் இல்ல. இங்க இருக்கிற வரைக்கும் ஒழுங்கா ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்ல வந்தேன். ஏன்னா நான் இங்க இருக்கிற வரைக்கும் இந்த டிபார்ட்மெண்ட் பெஸ்டா இருக்கணும்னு நினைப்பேன் என்று சொல்லிவிட்டு ஒரு ஃபைலை எடுத்துக்கொண்டு வெளியேறினான். அவள் அவன் சென்ற திசையையே பார்த்து கொண்டிருந்தாள். ஏன் இவன் இப்படி இருக்கிறான்? தன்னை தவிர வேறு யாருமே அறிவாளி இல்லை என்ற நினைப்பா? சில வாரங்கள் உருண்டோடின. அந்த மோதல்கள் மெல்ல மெல்ல ஒரு விசித்திரமான ஈர்ப்பாக மாறத் தொடங்கியது. அவர்கள் சண்டையிட்டு கொண்டாலும் ஒருவருக்கு தெரியாமல் ஒருவரை அவர்கள் கவனித்துக் கொண்டுதான் இருந்தனர். ஒரு நாள் மாலை கல்லூரி வேலை முடிந்து கிளம்பும் போது மழை பெய்யத் தொடங்கியது. நிலா ஸ்கூட்டரில் செல்ல முடியாமல் வராந்தாவில் நின்று கொண்டிருந்தாள். கதிர் தனது காரை திறந்து கொண்டு அவளருகே வந்தான். மழை நிக்கிற மாதிரி தெரியல. வேணும்னா நான் டிரா பண்றேன் என்றான். வேண்டாம், நான் மழையிலேயே போய்க்குவேன் என்றாள் நிலா மழையை பார்த்தபடி. ஈகோவுக்கும் ஒரு அளவு இருக்கு நிலா. மழையில நனைஞ்சு நாளைக்கு லீவ் போட்டா உங்க கிளாஸையும் சேர்த்து நான் தான் எடுக்க வேண்டியிருக்கும். வாங்க என்று அவன் குரலில் ஒரு மென்மை தெரிந்தது. அன்று காரில் செல்லும் போதுதான் இருவரும் முதன்முறையாக சண்டையில்லாமல் பேசிக்கொண்டனர். நீங்க ஏன் PhD பண்ணக்கூடாது கதிர்? உங்க நாலேஜ்க்கு யூனிவர்சிட்டில ரிசர்ச் பண்ணா நல்லா இருக்குமே என்று நிலா தற்செயலாக கேட்டாள். கதிர் மௌனமாக இருந்தான். அவனது கண்கள் சாலையில் இருந்தன. பண்ணனும் நிலா, ஆனா சில பொறுப்புகள். இப்போதான் அதுக்கான நேரம் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். அப்ளை பண்ணிருக்கேன். கிடைச்சா இந்த வேலையை ரிசைன் பண்ணிடுவேன். நிலாவின் இதயம் ஒரு நிமிடம் நின்றது போன்ற உணர்வு. இவன் போனால் இந்த சண்டைகள், இந்த நக்கல் பேச்சுகள், இந்த மறைமுக கவனிப்பு எதுவுமே இருக்காதா? அடுத்த சில நாட்களில் கதிருக்கு பல்கலைக்கழகத்தில் PhD சீட் கிடைத்தது உறுதி செய்யப்பட்டது. அவன் தனது ராஜினாமா கடிதத்தை கொடுத்தான். அதே சமயம் நிலா மிகவும் எதிர்பார்த்த அந்த ஐடி நிறுவனத்தில் இருந்து அவளுக்கு ஒரு நிராகரிப்பு கடிதம் வந்தது. அன்று மாலை ஸ்டாஃப் ரூமில் கதிர் தனது சாமான்களை அடுக்கிக் கொண்டிருந்தான். அவனது கடைசி நாள். வாழ்த்துக்கள் கதிர், ஐடி வேலை கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்று கதிர் கேட்டான். நிலாவின் கண்களில் கண்ணீர் முட்டியது. இல்ல, அங்கேயும் எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. நீங்களும் போறீங்க, இங்க நான் மட்டும் தான் இருப்பேன் போல என்று மெல்லிய குரலில் சொன்னாள். கதிர் அவளருகே வந்தான். அவளது கண்கள் கலங்கியிருப்பதை பார்த்ததும் அவனது ஈகோ நொறுங்கி போனது. அவளது கையை தொட வேண்டும் என்று அவன் விரல்கள் துடித்தன. ஆனால் ஏதோ ஒன்று அவனை தடுத்தது. வருத்தப்படாத நிலா, உனக்கு இன்னும் நல்ல வாய்ப்பு கிடைக்கும். நான் போறது உனக்கு சந்தோஷம் தானே? இனிமே ஃபேன் போடறதுல இருந்து ஜன்னல் திறக்கறது வரைக்கும் உன்னை யாரும் கேட்க மாட்டாங்க என்று சிரித்துக்கொண்டே சொன்னான். ஆனால் அந்த சிரிப்பில் ஒரு வலி இருந்தது. கதிர் பெட்டியை எடுத்து கொண்டு கிளம்பினான். வாசலில் நின்று ஒருமுறை திரும்பி பார்த்தான். நிலா அவனை பார்க்காமல் தலைகுனிந்து அமர்ந்திருந்தாள். இருவரும் ஒருவரையொருவர் நேசிக்கிறார்கள் என்பது இருவருக்குமே தெரியும். ஆனால் ஒரு ஐ லவ் யூ சொல்லக்கூட விடாமல் அந்த ஈகோ அவர்களை தடுத்தது. கதிர் வெளியேறினான். நிலா தனிமையில் விடப்பட்டாள். மழை பெய்யத் தொடங்கியது. அந்த அறையில் இப்போது நிசத்தம் மட்டுமே எஞ்சியிருந்தது. சொல்லப்படாத காதல், காட்டப்படாத அன்பு, தீர்க்கப்படாத ஈகோ, இவற்றுக்கு இடையில் இரண்டு இதயங்கள் பிரிந்து சென்றன. அத்தியாயம் 2. விலகிச் செல்லும் நிழல்கள். கதிர் ராஜினாமா செய்துவிட்டான் என்ற செய்தி காட்டுத்தீயை போல அந்த துறை முழுவதும் பரவியிருந்தது. நிலா தனது மேஜையில் அமர்ந்து வெறித்து பார்த்தபடி மடிக்கணினியின் திரையையே நோக்கிக் கொண்டிருந்தாள். அவளது விரல்கள் விசைப்பலகையில் கீபோர்ட் ஆடிக்கொண்டிருந்தாலும் கண்கள் மட்டும் கதிரின் காலியாக இருந்த மேஜையையே அடிக்கடி வட்டமிட்டன. நேற்று வரை அங்கே அமர்ந்து கொண்டு இவளைச் சீண்டிக் கொண்டும் அவளது தப்புகளை நக்கலாகச் சுட்டிக்காட்டிக் கொண்டும் இருந்த அந்த உருவம் இன்று அங்கே இல்லை. என்ன நிலா, இன்னைக்கு ரொம்ப அமைதியா இருக்கீங்க?
அந்த சண்டக்கோழி கதிர் கிளம்பிட்டார்ல, இனிமே நீங்க தான் இந்த ரூமுக்கு ராணி என்று பக்கத்து துறை பேராசிரியர் வசந்த் கிண்டலாகச் சொன்னார். நிலா ஒரு செயற்கையான புன்னகையை உதிர்த்துவிட்டு தனது வேலையை தொடர்ந்தாள். அப்படியெல்லாம் இல்ல சார், வேலை கொஞ்சம் ஜாஸ்தி என்று மழுப்பினாள். ஆனால் உள்ளுக்குள் ஒரு பெரிய வெற்றிடம் அவளை பிசைந்தது. கதிர் கிளம்பும் போது ஒருமுறை கூட அவளை தனிப்பட்ட முறையில் சந்தித்துச் சொல்லவில்லை. போயிட்டு வர்றேன் என்ற ஒரு சாதாரண வார்த்தையை கூட அந்த ஈகோ அவனிடமிருந்து தட்டிப் பறித்திருந்தது. அவளும் வாழ்த்துகள் என்று ஒரு காகிதத்தில் எழுதி அவன் மேஜையில் வைத்துவிட்டுச் சென்றிருக்கலாமே. ஏன் செய்யவில்லை? அவன் சொல்லட்டும், பிறகு நான் சொல்கிறேன் என்ற அதே பிடிவாதம் தான் இப்போதும் அவளை வாட்டியது. அன்றைய மதிய உணவு இடைவேளையில் நிலா தனது போனை எடுத்து பார்த்தாள். அவள் மிகவும் எதிர்பார்த்திருந்த அந்த பெரிய ஐடி நிறுவனத்திடமிருந்து ஒரு மின்னஞ்சல் வந்திருந்தது. ஆவலோடு திறந்து பார்த்தவளுக்கு ஏமாற்றமே எஞ்சியது. துரதிர்ஷ்டவசமாக இந்த முறை உங்களை தேர்வு செய்ய முடியவில்லை. உங்கள் எதிர்கால முயற்சிகளுக்கு வாழ்த்துகள். நிலாவின் கண்களில் கண்ணீர் முட்டியது. ஒரு பக்கம் கதிர் இல்லை, இன்னொரு பக்கம் கனவு கண்ட வேலையும் கைநழுவி போனது. அந்த சிறிய ஸ்டாஃப் ரூம் இப்போது அவளுக்கு ஒரு சிறைச்சாலை போல தெரிந்தது. சட்டென்று எழுந்து ஜன்னலை திறந்தாள். வழக்கமாக கதிர் இருக்கும்போது அவன் ஜன்னலை திறக்க விடமாட்டான். வெளியே இருக்கிற சத்தம் என் கவனத்தை சிதறடிக்குது என்பான். இன்று அவளை கேட்க ஆள் இல்லை. அவள் நினைத்தபடி ஜன்னலை திறந்து வைத்தாள். ஆனால் உள்ளே வந்த காற்று அவளுக்கு இதத்தை தரவில்லை. மாறாக கதிர் இல்லாத அந்த மௌனம் அவளை இன்னும் அதிகமாக்கியது. மறுபுறம் பல்கலைக்கழகத்தின் யூனிவர்சிட்டி பிரம்மாண்டமான நூலகத்தில் அமர்ந்திருந்தான் கதிர். அவனது PhD ஆராய்ச்சி பணிகள் அதிகாரப்பூர்வமாக தொடங்கிவிட்டன. சுற்றிலும் ஆயிரக்கணக்கான புத்தகங்கள், அமைதியான சூழல். இதுதான் அவனது நீண்ட கால கனவு. ஆனால் அவனது கண்கள் புத்தகத்தில் இருந்த கணித சமன்பாடுகளை பார்க்கவில்லை. மாறாக நிலாவின் அந்த வளைந்த புன்னகையையும் கோபத்தில் அவள் மூக்கின் நுனி சிவப்பதையும் நினைத்து கொண்டிருந்தான். அவனுக்கு நிலாவை அழைக்க வேண்டும் போலத்தான் இருந்தது. அவளுக்கு அந்த ஐடி வேலை கிடைத்திருக்குமா என்று கேட்க துடித்தான். ஆனால் அவளாகச் சொல்லட்டும், நான் ஏன் கேட்க வேண்டும்? ஒருவேளை அவளுக்கு வேலை கிடைத்து மகிழ்ச்சியாக இருந்தால் நான் எதற்கு இடையில் போக வேண்டும் என்ற எண்ணம் அவனை தடுத்தது. அன்று மாலை நிலா கல்லூரி முடிந்து வீடு திரும்பினாள். வழக்கமாக கதிர் அவளை முந்திக்கொண்டு தனது பைக்கில் செல்வான். இன்று அந்த சத்தம் இல்லை. அவள் மெதுவாக தனது ஸ்கூட்டரை ஓட்டிச் சென்றாள். வழியில் அந்த பூங்கா இருந்தது. அங்கேதான் ஒருமுறை இருவரும் மழை பெய்யும்போது ஒதுங்கி நின்றார்கள். திடீரென அவளது போன் அதிர்ந்தது. திரையில் கதிர் என்ற பெயர் மின்னியது. நிலாவின் இதயம் படபடவென துடித்தது. கைகளை நடுங்கவிட்டுக்கொண்டு போனை எடுத்தாள். ஹலோ என்றாள் மெல்லிய குரலில். மறுபுறம் சில நொடிகள் மௌனம். கதிரின் மூச்சுக்காற்று அவளுக்கு கேட்டது. ஹலோ நிலா, அந்த லாஸ்ட் செமஸ்டர் கொஸ்டின் பேப்பர் உன் லேப்டாப்ல இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் மெயில் பண்ண முடியுமா? இங்க ரிசர்ச் ஒர்க்குக்கு தேவைப்படுது என்றான் கதிர். நிலாவின் முகம் வாடியது. அவன் காதலை சொல்லவோ அல்லது நலம் விசாரிக்கவோ அழைக்கவில்லை. ஏதோ ஒரு வேலைக்காகத்தான் அழைத்திருக்கிறான். சரி, அனுப்பி வைக்கிறேன் என்றாள் சுருக்கமாக. வேலை விஷயம் எப்படி போகுது? அந்த ஐடி கம்பெனில இருந்து கூப்பிட்டாங்களா? கதிர் தயக்கத்துடன் கேட்டான். நிலாவுக்கு உண்மையைச் சொல்ல பிடிக்கவில்லை. தான் தோற்றுவிட்டதாக அவனிடம் காட்டிக்கொள்ள அவள் விரும்பவில்லை. அவளது ஈகோ அவளை தடுத்தது. அவங்க செலக்ட் பண்ணிட்டாங்க. கூடிய சீக்கிரம் ஜாயின் பண்ணிடுவேன். இங்க இருக்கிறதை விட அங்க நல்ல சேலரி என்று ஒரு பொய்யை சொன்னாள். ஓ அப்படியா, சந்தோஷம். சரி, அந்த மெயிலை மட்டும் மறக்காம அனுப்பிடு. நான் பிஸியா இருக்கேன் என்று சொல்லிவிட்டு கதிர் இணைப்பை துண்டித்தான். போனை வைத்ததும் நிலா அங்கே பெஞ்சில் அமர்ந்து தேம்பி தேம்பி அழுதாள். அவன் எவ்வளவு நிதானமா பேசுறான். அவனுக்கு என் மேல அக்கறையே இல்ல. வெறும் வேலைக்காகத்தான் கூப்பிடுறான். மறுபுறம் கதிர் தனது லேப்டாப்பை மூடிவிட்டு தலையில் அடித்துக்கொண்டான். நிலா போய் சொல்கிறாள் என்பது அவனுக்கு தெரியும். அவனது நண்பன் ஒருவன் அதே நிறுவனத்தில் மேலாளராக இருந்தான். அவன் மூலம் கதிர் ஏற்கனவே நிலாவை பற்றி விசாரித்திருந்தான். அவளுக்கு வேலை கிடைக்கவில்லை என்பது அவனுக்கு தெரியும். ஏன் நிலா இப்படி போய் சொல்ற?
என்கிட்ட ஒரு வார்த்தை, வேலை கிடைக்கல சொல்லியிருக்கலாமே. நான் உனக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பேனே என்று அவன் மனதுக்குள் புலம்பினான். இருவருமே ஒரு பெரிய மாய வலையில் சிக்கியிருந்தார்கள். அந்த வலைக்கு ஈகோ என்று பெயர். அவர்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு கத்தி போல மற்றவரை தாக்கியது. ஆனால் உள்ளுக்குள் இருக்கும் அன்பு மட்டும் மாறாமல் அப்படியே இருந்தது. நிலா வீட்டிற்குச் சென்றதும் கதிர் கேட்ட அந்த மின்னஞ்சலை அனுப்பினாள். அதோடு ஒரு சிறிய மெசேஜும் அனுப்பினாள். வாழ்த்துகள் கதிர், அங்க உங்களை விட அறிவான ஆட்கள் இருப்பாங்க. இனிமேயாவது மத்தவங்களுக்கு வழி விட்டு நடங்க. கதிர் அதை படித்துவிட்டுச் சிரித்தான். அந்தச் சிரிப்பில் ஒரு வலி இருந்தது. இவ திருந்தவே மாட்டா. ஆனா இந்த திமிர் தான் எனக்கு அவகிட்ட பிடிச்சிருக்கு என்று நினைத்து கொண்டான். அடுத்த சில நாட்களில் கதிருக்கும் நிலாவிற்கும் இடையிலான அந்த மௌன யுத்தம் தீவிரமடைந்தது. அவர்கள் அடிக்கடி பேசிக்கொள்ளவில்லை. ஆனால் சமூக வலைதளங்களில் ஒருவருக்கொருவர் பதிவிடும் ஸ்டேட்டஸ் மூலம் மறைமுகமாக தாக்கி பேசிக்கொண்டார்கள். காலம் அவர்களை தனித்தனியாக பிரித்து வைத்திருந்தாலும் அந்த தனிமை அவர்களுக்கு ஒரு விஷயத்தை உணர்த்தியது. ஒருவரை ஒருவர் எவ்வளவு வெறுக்கிறார்களோ அவ்வளவு அதிகமாக நேசிக்கிறார்கள் என்பதுதான் அது. இந்த ஈகோ மோதல் அவர்களை எங்கே கொண்டு போய் நிறுத்தும்? நிலாவுக்கு மீண்டும் வேலை கிடைக்குமா? கதிர் தனது PhD-யில் வெற்றி பெறுவானா? அவர்களின் காதல் இந்த மௌனத்தை உடைத்து வெளியே வருமா? அடுத்த அத்தியாயத்தில் கல்லூரியில் நடக்கும் ஒரு விழாவிற்கு கதிர் சிறப்பு விருந்தினராக வருகிறான். அங்கே நிலாவுக்கும் அவனுக்கும் ஏற்படும் மோதல் என்ன? அத்தியாயம் 3, அதிகாரத்தின் ஆடுகளம். கதிர் சென்ற பிறகு அந்த கல்லூரி வளாகம் நிலாவிற்கு ஒரு அந்நிய தேசமாக மாறியிருந்தது. ஒவ்வொரு நாள் காலையும் அவள் கல்லூரிக்குள் நுழையும்போது அவளது கண்கள் தானாகவே அந்த பைக் ஸ்டாண்டை தேடும். அங்கே கதிரின் அந்த கருப்பு நிற ராயல் என்ஃபீல்டு பைக் நிற்காது என்று தெரிந்தும் அந்த தேடல் மட்டும் அவளிடம் குறையவில்லை. ஸ்டாஃப் ரூமிற்குள் நுழையும்போது கதவின் இடுக்கில் அவன் அமர்ந்திருக்கும் நிழல் தெரியுமா என்று பார்ப்பாள். ஆனால் அங்கே ஒரு வெறுமைதான் அவளை வரவேற்கும். இன்று கல்லூரியின் ஆண்டு விழாவுக்கான ஆலோசனை கூட்டம். நிலா தனது மேஜையில் அமர்ந்து சில கோப்புகளைச் சரிபார்த்து கொண்டிருந்தாள். கதிர் இல்லாத அந்த அறையில் இப்போது ஏசி ஓடும் சத்தம் மட்டுமே கேட்டது. அவள் ஜன்னலை திறந்து வைத்திருந்தாள். வெளியே மாணவர்கள் மைதானத்தில் விளையாடும் சத்தம் கேட்டது. திடீரென துறை தலைவர் HOD அறைக்குள் நுழைந்தார். நிலா மேடம், ஒரு முக்கியமான விஷயம். நம்ம காலேஜ் ஆனுவல் டேக்கு ஸ்பெஷல் கெஸ்டா யூனிவர்சிட்டில இருந்து ஒரு யங் ரிசர்ச் ஸ்காலரை வரச் சொல்லிருக்கேன். அவர் வேற யாரும் இல்ல, நம்ம கதிர் தான் என்றார் உற்சாகமாக. நிலாவின் கையில் இருந்த பேனா கீழே விழுந்தது. இதயம் ஒரு நிமிடம் துடிப்பதை நிறுத்தியது போல இருந்தது. கதிரா? அவன் எதுக்கு இங்க வரணும் என்று மெல்லிய குரலில் கேட்டாள். ஏன் மேடம், அவர் நம்ம காலேஜ்ல ஒர்க் பண்ணவர் தானே. அதுவும் இல்லாம இப்போ அவர் பண்ற ரிசர்ச் ஒர்க் நேஷனல் லெவல்ல பேசப்படுது. அவரை கூப்பிடுறது நம்ம காலேஜ்க்கு தான் பெருமை. நீங்க தான் இந்த ஈவென்ட்டை ஆர்கனைஸ் பண்ணணும் என்று சொல்லிவிட்டு சென்றார் HOD. நிலா அப்படியே உறைந்து போனாள். அவனை பார்க்க வேண்டும் என்று தவம் கிடந்த மனதிற்கு இது ஒரு வரமா அல்லது சாபமா என்று அவளுக்கு புரியவில்லை. அவனை பார்த்தால் தான் உடைந்து போய்விடுவோமா? அல்லது அந்த பழைய ஈகோ மீண்டும் தலைதூக்குமா? மறுபுறம் பல்கலைக்கழகத்தில் கதிர் இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா என்று யோசித்துக் கொண்டிருந்தான். நிலாவை பார்க்க வேண்டும் என்ற ஏக்கம் அவனுக்குள் இருந்தாலும் நான் பெரிய ஆளாகிவிட்டேன் என்று அவளிடம் காட்டிக்கொள்ள இது ஒரு வாய்ப்பு என்ற அவனது அகங்காரம் தான் அவனை தூண்டியது. கதிர், நீ கண்டிப்பா போகணும். அந்த பொண்ணு முன்னாடி நீ ஒரு கெஸ்டா போய் நிக்கிறதுல ஒரு கெத்து இருக்குல்ல என்றான் அவனது நண்பன் விமல். கதிர் சிரித்தான். கெத்துக்காக இல்ல விமல், அவ இன்னும் அதே இடத்துல தான் இருக்கான்னு நினைக்கிறப்போ எனக்கு வருத்தமா இருக்கு. அவளுக்கு அந்த ஐடி வேலை கிடைக்கலன்னு எனக்கு தெரியும். ஆனா என்கிட்ட போய் சொன்னாலே அந்த பொய்யை அவளே ஒத்துக்க வைக்கணும். அதுதான் என் பிளான். ஆண்டு விழா நாள் வந்தது. கல்லூரி முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. நிலா ஒரு அழகான சந்தன நிற பட்டு புடவை அணிந்து கலைந்த தலைமுடியைச் சரி செய்தபடி மேடை வேலைகளை கவனித்துக் கொண்டிருந்தாள். அவளது முகம் வாடியிருந்தாலும் ஒருவிதமான கம்பீரம் அவளிடம் இருந்தது. சரியாக மாலை 5 மணிக்கு ஒரு கருப்பு நிற கார் கல்லூரி வாசலில் வந்து நின்றது.
கதிர் அதிலிருந்து இறங்கினான். கோட் ஷூட் அணிந்து கையில் ஒரு ஃபைலை வைத்துக்கொண்டு அவன் நடந்த அந்த நடை அத்தனை மாணவர்களையும் கவனிக்கும்படி செய்தது. அவன் நேராக மேடையை நோக்கி நடந்தான். நிலா அவனை பார்த்தாள். அவன் இன்னும் அழகாக மாறியிருந்தான். அவனது கண்களில் ஒருவிதமான வெற்றி பெருமிதம் மின்னியது. அவன் மேடையேறும் போது நிலா அவனுக்கு வழி விட்டாள். வெல்கம் சார் என்றாள் நிலா, குரலில் எந்த உணர்ச்சியையும் காட்டாமல். கதிர் அவளை ஏறிட்டு பார்த்தான். தேங்க்யூ மேடம். இன்னும் அதே பழைய மேஜை, அதே பழைய ஜன்னல். எதுவும் மாறல போல என்றான் நக்கலாக. இடம் மாறல சார், ஆனா மனிதர்கள் மாறிட்டாங்க என்று நிலா பதிலடி கொடுத்தாள். விழா தொடங்கியது. கதிர் மேடையில் பேசத் தொடங்கினான். அவனது பேச்சு மிக தெளிவாகவும் மாணவர்களை தூண்டும் விதமாகவும் இருந்தது. அவன் பேசும்போது நிலா மேடையின் ஓரத்தில் நின்று கவனித்துக் கொண்டிருந்தாள். அவன் தன்னை தவிர வேறு யாரையுமே பார்க்கவில்லை என்பதை அவள் உணர்ந்தாள். அவனது ஒவ்வொரு வார்த்தையும் அவளை நோக்கியே வீசப்படுவது போல அவளுக்கு தோன்றியது. வாழ்க்கையில முன்னேறணும்னா ஈகோவை விட லட்சியம் தான் முக்கியம். சிலர் தங்களோட சின்ன வட்டத்துக்குள்ளேயே இருந்துட்டு உலகமே அதுதான்னு நினைப்பாங்க. ஆனா வெளியே வந்து பார்த்தா தான் தெரியும் நாம எவ்வளவு சின்ன ஆளுன்னு என்று கதிர் பேசும்போது நிலாவின் கண்கள் கலங்கின. விழா முடிந்த அனைவரும் கலைந்து சென்றனர். நிலா தனியாக ஸ்டாஃப் ரூமிற்குச் சென்று தனது பையை எடுக்கச் சென்றாள். அங்கே இருட்டாக இருந்தது. திடீரென யாரோ சுவிட்சை போட்டார்கள். கதிர் அங்கே நின்றிருந்தான். என்ன நிலா, ஐடி கம்பெனி ஜாயினிங் லெட்டர் இன்னும் வரலையா? நிலா திடுக்கிட்டாள். உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு எல்லாம் தெரியும் நிலா. நீ என்கிட்ட போய் சொன்னப்பவே எனக்கு தெரியும். உனக்கு அந்த வேலை கிடைக்கல. நீ இன்னும் இங்கேயே தான் இருக்க என்றான் கதிர் அவளருகே வந்து. ஆமா, எனக்கு வேலை கிடைக்கல. அதுக்கு இப்போ என்ன? என்னை அசிங்கப்படுத்தவா இங்க கெஸ்டா வந்தீங்க? நிலா கத்தினாள். இல்ல, உன்னை உணர வைக்க வந்தேன். நீ என்னைக்கு உன் ஈகோவை விட்டுட்டு உண்மையை ஒத்துக்கிறியோ அன்னைக்கு தான் உனக்கு விடிவு காலம் பிறக்கும். நான் இப்போ யூனிவர்சிட்டில ஒரு பெரிய புராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதுல எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் தேவை. நீ வர விருப்பம் இருந்தா சொல்லு என்றான் கதிர். நிலா சிரித்தாள். உங்களுக்கு அசிஸ்டண்டா? கனவுல கூட நடக்காது. நான் தோத்து போனாலும் பரவாயில்லை, உங்ககிட்ட கையேந்தி வரமாட்டேன். கதிர் அவளது கையை பிடிக்கப் போனான். ஆனால் சட்டென்று நிறுத்திவிட்டான். நீ இன்னும் மாறல நிலா. உன்னோட இந்த திமிர் தான் உன்னை தனிமையில வைச்சிருக்கு. யோசிச்சு பார். நான் கிளம்புறேன். கதிர் வெளியேறினான். நிலா அந்த இருட்டு அறையில் அப்படியே அமர்ந்தாள். அவன் அவளுக்கு உதவி செய்ய வருகிறான். ஆனால் அதை அவன் சொல்லும் விதம் அவளது சுயமரியாதையை காயப்படுத்துகிறது. ஏன் கதிர் இவ்வளவு கடினமாக இருக்கிறான்? அன்பாக ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே என்று அவள் ஏங்கினாள். மறுபுறம் காரில் செல்லும் போது கதிர் வருத்தப்பட்டான். ஏன் அவகிட்ட இவ்வளவு ரூட்டா பேசின? அவ இப்போ கஷ்டத்துல இருக்கான்னு தெரிஞ்சும் ஏன் அவளை இன்னும் காயப்படுத்துற என்று அவனது மனசாட்சி கேட்டது. அவ மாறணும் விமல். அவளோட இந்த ஈகோ அவளை அழிச்சுடும். அவ என்கிட்ட வந்து எனக்கு உதவி வேணும் 100 வார்த்தை கேட்கட்டும், அப்புறம் பாரு அவளுக்காக நான் என்ன பண்ணுவேன்னு என்றான் கதிர் பிடிவாதமாக. அந்த இரவு இருவருக்குமே தூக்கம் இல்லாத இரவாக இருந்தது. நிலா தனது லேப்டாப்பில் கதிரின் ஆராய்ச்சி கட்டுரைகளை பார்த்து கொண்டிருந்தாள். அவன் எவ்வளவு தூரம் முன்னேறிவிட்டான் என்பதை பார்க்கும்போது அவளுக்கு வியப்பாக இருந்தது. அதே சமயம் கதிர் நிலாவின் பழைய மெசேஜ்களை படித்து கொண்டிருந்தான். அவர்களுக்குள் இருக்கும் அந்த ஈகோ சுவர் ஒரு பக்கம் வளர்ந்து கொண்டிருந்தாலும் இன்னொரு பக்கம் காதலின் வேர்கள் அந்த சுவரை மெல்ல மெல்லத் துளைத்து கொண்டிருந்தன. மௌனம் ஒரு பக்கம் பேசினாலும் அவர்களின் உணர்வுகள் ஒரு பெரிய புயலுக்கு காத்திருந்தன. நிலா மறுநாள் ஒரு முடிவெடுத்தாள். கதிர் கொடுத்த அந்த வேலையை ஏற்கப் போவதில்லை. ஆனால் எப்படியாவது ஒரு வேலையில் சேர்ந்து அவனுக்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என்று உறுதி பூண்டாள். ஆனால் விதி அவளுக்காக வேறொரு திட்டத்தைச் வைத்திருந்தது. மறுநாள் காலையில் நிலாவிற்கு ஒரு போன் வந்தது. அது கதிரின் பல்கலைக்கழகத்திலிருந்து வந்த அழைப்பு. மேடம், நீங்க எங்க யூனிவர்சிட்டில ஒரு கெஸ்ட் லெக்சரா ஜாயின் பண்ண முடியுமா? இங்க ஒரு வேகன்சி இருக்கு. நிலாவுக்கு தெரியும் இதுவும் கதிர் செய்த வேலையாகத்தான் இருக்கும் என்று. அவள் அந்த வாய்ப்பை ஏற்பாளா அல்லது மீண்டும் தனது ஈகோவால் அதை தட்டிவிடுவாளா? அவர்களின் காதலில் அடுத்த கட்டம் என்னவாக இருக்கும்?
அத்தியாயம் 4. இலக்கற்ற பயணத்தின் திசை. பல்கலைக்கழகத்தின் பிரம்மாண்டமான நுழைவாயில் நிலாவை ஒருவித மிரட்சியுடன் வரவேற்றது. உயரமான தூண்கள், பழமை வாய்ந்த கட்டிடங்கள், அங்கும் இங்கும் புத்தகங்களுடன் ஓட்டிக்கொண்டிருக்கும் மாணவர்கள் என அந்த இடமே அறிவின் கூடாரமாக திகழ்ந்தது. நிலா தனது தோளில் இருந்த பையைச் சரிசெய்து கொண்டு கையில் இருந்த அந்த கெஸ்ட் லெக்சரர் பணி ஆணையை மீண்டும் ஒருமுறை பார்த்து கொண்டாள். அவளுக்கு தெரியும், இந்த பணி அவளது தகுதியால் மட்டும் கிடைக்கவில்லை என்று. கதிர் ஏதோ ஒரு வழியில் இதற்கு காரணமாக இருந்திருக்கிறான் என்பது அவளது உள்ளுணர்விற்கு புரிந்தது. உதவி தேவையில்லை என்று அவள் மெசேஜ் அனுப்பியும் அவன் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி அவளுக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான். இது அவளுக்கு ஒரு பக்கம் மகிழ்ச்சியை தந்தாலும் அவளது ஈகோவிற்கு இது ஒரு பெரிய அடியாகவே பட்டது. அவன் போட்ட பிச்சையில் நான் வாழ வேண்டுமா என்ற எண்ணம் அவளை துளைத்தது. கணிதத் துறையின் அலுவலகத்திற்குள் நுழைந்தபோது அங்கே ஒரு பெரிய போர்டு இருந்தது. அதில் ஆராய்ச்சி மாணவர்களின் பட்டியல் என்ற தலைப்பில் முதல் பெயராக கதிர் பி.எச்.டி. கணிதம் என்று மின்னியது. நிலா அந்த பெயரை ஒரு நிமிடம் உற்று பார்த்தாள். அவனுக்கு கீழே தான் இப்போது வேலை செய்யப் போகிறோமா என்ற எண்ணம் அவளுக்குள் ஒரு நடுக்கத்தை உண்டாக்கியது. மேடம், நீங்க தான் நிலாவா? கதிர் சார் ஏற்கனவே உங்களை பத்தி சொல்லியிருந்தார். நீங்க இந்த செமஸ்டர்ல அட்வான்ஸ்டு கால்குலஸ் எடுக்கணும் என்று அங்கிருந்த ஒரு கிளர்க் சொன்னார். கதிர் சார் சொல்லியிருந்தாரா? அவர் என்ன சொன்னார்? நிலா ஆர்வத்தை கட்டுப்படுத்த முடியாமல் கேட்டாள். நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆன டீச்சர்னும் ஆனா சப்ஜெக்ட்ல புலி அன்னும் சொன்னார் என்று அவர் சிரிக்க நிலாவின் முகம் லேசாகச் சிவந்தது. திமிர் பிடித்தவன். தன்னை மதிக்கிறான், ஆனால் அதை நேரடியாகச் சொல்ல அவனுக்கு துணிவில்லை. அவள் தனக்கு ஒதுக்கப்பட்ட அறைக்குச் சென்றாள். அது ஒரு பொதுவான அறை, அதில் 4 பேர் அமரலாம். அங்கே கதிர் இல்லை. நிலா நிம்மதி பெருமூச்சு விட்டாள். ஆனால் அந்த நிம்மதி சில நிமிடங்களே நீடித்தது. மதிய உணவு இடைவேளையில் அவள் கேண்டீன் நோக்கி நடந்தபோது மரத்தடியில் ஒரு கும்பல் அமர்ந்திருப்பதைக் கண்டாள். அதன் நடுவில் கதிர் அமர்ந்திருந்தான். அவனைச் சுற்றி பல மாணவிகள் சிரித்து பேசிக் கொண்டிருந்தனர். நிலாவுக்குள் ஒரு எரிமலை வெடித்தது. இங்கேயும் இவனுக்கு இவ்வளவு மும்முரமா என்று நினைத்து கொண்டே அவனை பார்க்காதது போல கடந்து செல்ல முயன்றாள். ஹலோ நிலா மேடம், புது வேலை எப்படி இருக்கு? கதிரின் குரல் அவளை நிறுத்தியது. நிலா திரும்பினாள். நல்லா இருக்கு கதிர் சார். அப்புறம் எனக்காக நீங்க பண்ணின அந்த ரெக்கமெண்டேஷன்க்கு தேங்க்ஸ். ஆனா இது எனக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். என் தகுதியால தான் எனக்கு இந்த வேலை கிடைச்சதுன்னு நான் நம்புறேன் என்றாள் அழுத்தமாக. கதிர் எழுந்து அவளருகே வந்தான். சுற்றியிருந்தவர்கள் அவர்களை திகைப்புடன் பார்த்தனர். தகுதி எல்லாருக்கும் இருக்கும் நிலா, ஆனா சந்தர்ப்பம் எல்லாருக்கும் அமையாது. நீ இங்க வந்ததுக்கு காரணம் உன் திறமை தான். நான் ஒரு வழிகாட்டியா மட்டும் தான் இருந்தேன். அதுல உனக்கு என்ன ஈகோ? வழிகாட்டியா? நீங்க என்னை ஒரு குழந்தையா நினைச்சிட்டு இருக்கீங்களா? எனக்கு தெரியும் கதிர், நீங்க எதுக்காக இதை பண்றீங்கன்னு. என்னை உங்க முன்னாடி ஒரு அசிஸ்டண்டா வச்சு அழகு பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, அப்படித்தானே? கதிர் உரக்கச் சிரித்தான். உன் கற்பனை திறன் ரொம்ப ஜாஸ்தி நிலா. நான் பிஸியா இருக்கிற ஆளு. எனக்கு உன்னை அசிங்கம் பண்ணவோ இல்ல அழகு பார்க்கவோ நேரமில்லை. இப்போ உன் கிளாஸ்க்கு டைம் ஆச்சு, போய் வேலையை பாரு என்று சொல்லிவிட்டு மீண்டும் தனது நண்பர்களுடன் பேசத் தொடங்கினான். நிலா ஆத்திரத்தில் அங்கிருந்து நகர்ந்தாள். முதல் வகுப்பிலேயே அவள் தனது முழு திறமையை காட்ட வேண்டும் என்று முடிவெடுத்தாள். வகுப்பறைக்குள் நுழைந்தபோது அங்கே 100 மாணவர்கள் இருந்தனர். நிலா கரும்பலகையில் சமன்பாடுகளை எழுதத் தொடங்கினாள். அவளது வேகம், அவளது தெளிவு மாணவர்களை கவர்ந்தது. ஆனால் வகுப்பின் நடுவில் கதிர் உள்ளே நுழைந்தான். அவன் பின் வரிசையில் ஒரு மாணவனைப் போல அமர்ந்து கொண்டான். நிலாவின் கை லேசாக நடுங்கியது. அவன் ஏன் இங்கே வந்தான்? தன்னை தப்பு கண்டுபிடிக்கப் போகிறானா? பாடம் முடிய 5 நிமிடங்கள் இருந்தபோது கதிர் கையை உயர்த்தினான். மேடம், ஒரு சந்தேகம். நீங்க சொன்ன அந்த தியரம்ல ஒரு சின்ன லாஜிக்கல் எரர் இருக்குன்னு தோணுது. அதை மறுபடியும் செக் பண்றீங்களா? மாணவர்கள் அனைவரும் கதிரை பார்த்தனர். நிலாவுக்கு தலை சுற்றியது. ஏற்கனவே ஒருமுறை கல்லூரியில் அவன் இப்படித்தான் செய்தான். இப்போதும் அதே பாணியை தொடர்கிறான். இல்ல கதிர் சார், நான் சரியா தான் சொல்லியிருக்கேன்.
இது லேட்டஸ்ட் ரிசர்ச் படி எடுக்கப்பட்டது என்றாள் நிலா உறுதியாக. அப்படியா? ஆனா நான் படிச்ச வரைக்கும் இதுல ஒரு லூப் ஹோல் இருக்கு. வேணும்னா நீங்க என் ஆபீஸ்க்கு வாங்க, நாம டிஸ்கஸ் பண்ணலாம் என்று சொல்லிவிட்டு ஒரு நக்கலான பார்வையுடன் அவன் வெளியேறினான். வகுப்பு முடிந்ததும் மாணவர்கள் கலைந்து சென்றனர். நிலா கோபத்தில் தனது புத்தகங்களை அள்ளிப்போட்டுக் கொண்டு கதிரின் அறைக்கு விரைந்தாள். கதவை தட்டாமல் உள்ளே நுழைந்தாள். உங்களுக்கு என்னதான் வேணும் கதிர்? ஏன் என் கிளாஸ்ல வந்து என்னை அசிங்கப்படுத்துறீங்க? கதிர் தனது நாற்காலியில் சாய்ந்து அமர்ந்து ஒரு காபி கோப்பையைச் சுழற்றிக் கொண்டிருந்தான். அசிங்கப்படுத்துறதா? நான் ஒரு டவுட் கேட்டேன் நிலா. இது யூனிவர்சிட்டி. இங்க யாரு கிட்டையும் கேள்வி கேட்கலாம். நீ ஏன் இவ்வளவு பர்சனலா எடுத்துக்குற? ஏன்னா நீங்க இதை பர்சனலா தான் பண்றீங்க. நீங்க பெரிய ஆள்னு காட்டிக்க என்கிட்ட தான் இடம் கிடைச்சதா? கதிர் எழுந்து வந்து அவளுக்கு மிக அருகில் நின்றான். அவனது கண்கள் அவளது கண்களைத் துளைத்தன. உனக்கு தெரியுமா நிலா, நீ கோபப்படும்போது தான் ரொம்ப அழகா இருக்க. ஆனா அந்த அழகை விட உன் ஈகோ தான் உனக்கு முக்கியமா தெரியுது. நான் உன்னை அசிங்கப்படுத்தல. நீ சொன்ன அந்த தியரம்ல உண்மையிலேயே ஒரு தப்பு இருக்கு. இதோ பாரு என்று ஒரு புத்தகத்தை திறந்து காட்டினான். நிலா அதை பார்த்தாள். அவன் சொன்னது சரிதான். அவளது கவனக்குறைவால் ஒரு சின்ன தவறு நடந்திருந்தது. அவளது தலை தானாக குனிந்தது. சாரி என்று மெல்லிய குரலில் சொன்னாள். சாரி யா? நிலா கிட்ட இருந்து ஒரு சாரியா? இதை நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கணும் என்று அவன் மீண்டும் அவளைச் சீண்டினான். நீங்க ஒரு மிருகம் கதிர். உங்களுக்கு ஒருத்தரோட உணர்வுகளை புரிஞ்சுக்கவே தெரியாது என்று சொல்லிவிட்டு நிலா வெளியே ஓடினாள். அன்று மாலை நிலா பூங்காவில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தாள். அவளுக்கு அந்த வேலையை விட்டுவிட வேண்டும் போல இருந்தது. ஆனால் அதே சமயம் அவளுக்கு ஒரு மின்னஞ்சல் வந்தது. அது பல்கலைக்கழகத்தின் நிர்வாகத்திடமிருந்து வந்தது. அதில் நிலாவின் முதல் வகுப்பு மாணவர்களிடம் எடுக்கப்பட்ட ஃபீட்பேக் மிகவும் சிறப்பாக இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. அதன் கீழே ஒரு சிறிய குறிப்பு இருந்தது. உங்கள் திறமையை நான் அறிவேன் நிலா. ஒரு சின்ன சறுக்கல் உன்னை வீழ்த்திவிடக் கூடாது கதிர். நிலா அந்த மெசேஜை பார்த்ததும் திகைத்தாள். இவன் என்ன மனிதன்? ஒரு பக்கம் அவமானப்படுத்துகிறான், இன்னொரு பக்கம் ஊக்கப்படுத்துகிறான். அவனுக்குள் என்ன இருக்கிறது என்று அவளால் கணிக்கவே முடியவில்லை. அடுத்த சில நாட்கள் இருவருக்கும் இடையில் ஒரு விசித்திரமான மௌனம் நிலவியது. அவர்கள் சந்திக்கும் போதெல்லாம் பேசிக்கொள்வதில்லை, ஆனால் ஒருவரை ஒருவர் கவனித்துக் கொண்டனர். கதிர் நிலாவிற்கு தெரியாமல் அவளது மேஜையில் அவளுக்கு பிடித்தமான ஜாஸ்மின் டீ பாக்கெட்டுகளை வைத்துவிட்டு செல்வான். நிலா அது யாருடையது என்று தெரிந்தும் தெரியாதது போல அதை அருந்துவாள். ஒரு நாள் இரவு பல்கலைக்கழகத்தில் ஒரு கலாச்சார விழா நடந்தது. நிலா ஒரு நீல நிறச் சேலையில் தேவதை போல வந்திருந்தாள். கதிர் வழக்கமான தனது மிடுக்கான உடையில் இருந்தான். விழா முடிந்து அனைவரும் கிளம்பும்போது பலத்த மழை பெய்யத் தொடங்கியது. நிலா வராந்தாவில் நின்று கொண்டிருந்தாள். அவளது ஸ்கூட்டர் தூரத்தில் இருந்தது. கதிர் தனது காரை எடுத்துக்கொண்டு அவளருகே வந்தான். வா நிலா, நான் டிரா பண்றேன். இந்த மழையில நனைஞ்சா உனக்கு உடம்பு சரியில்லாம போகும் என்றான். கதிரின் குரலில் இப்போது அதிகாரம் இல்லை, ஒரு மென்மையான அக்கறை இருந்தது. நிலா தயங்கினாள். இல்ல, நான் பஸ்ல போய்க்குவேன். ஈகோவை தூக்கி போட்டுட்டு உள்ள ஏறு நிலா. நான் உன்னை சாப்பிடக் கூப்பிடல, உன் வீட்டுல விடத்தான் கூப்பிடுறேன் என்று அவன் காரின் கதவை திறந்தான். நிலா வேறு வழியில்லாமல் காரில் ஏறினாள். காரினுள் ஒரு மெல்லிய இசை ஒலித்துக் கொண்டிருந்தது. அந்த இசையும் மழையின் சத்தமும் அவர்களுக்குள் ஒரு நெருக்கத்தை உண்டாக்கியது. நிலா, உனக்கு ஞாபகம் இருக்கா? நாம காலேஜ்ல சேர்ந்த முதல் நாள். அன்னைக்கு நீ என் கூட சண்டை போட்ட அதே வேகம் இப்போ உன்கிட்ட இல்லையே ஏன்? கதிர் மெதுவாக கேட்டான். நிலா ஜன்னல் வழியாக பெய்யும் மழையை பார்த்து கொண்டே சொன்னாள். அன்னைக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது கதிர். ஆனா இப்போ எல்லாமே மாறிப்போச்சு. நான் தோத்து போயிட்டேனொன்னு ஒரு பயம் வந்துருச்சு. கதிர் காரை ஓரமாக நிறுத்தினான். நிலாவை நோக்கி திரும்பினான். நீ தோக்கல நிலா. நீ இன்னும் போராடிட்டு இருக்க. உன்னோட இந்த ஈகோ தான் உன்னோட பலம், அதே சமயம் பலவீனமும் கூட. நீ என்கிட்ட காதலை சொல்ல வேண்டாம், ஆனா அட்லீஸ்ட் நண்பனா என்னை ஏத்துக்க முடியாதா? நிலாவின் கண்களில் கண்ணீர் திரண்டது. நண்பனா? என்னால முடியாது கதிர்.
ஏன்னா நான் உன்னை. அவள் வார்த்தைகளை முடிக்காமல் நிறுத்தினாள். ஏன்னா நீ என்னை லவ் பண்ற, அப்படித்தானே? கதிர் அவளது கையை பிடித்தான். நிலா தனது கையை சட்டென்று உருவிக்கொண்டாள். இல்ல, நான் உன்னை வெறுக்கிறேன் கதிர். நீ என் வாழ்க்கையில வந்ததுல இருந்து எனக்கு அமைதியே இல்ல என்று கத்தினாள். வெறுப்பும் ஒரு வகை காதல் தான் நிலா. நீ என்னை எவ்வளவு வெறுக்கிறியோ அவ்வளவு அதிகமா என்னை நினைக்கிறன்னு எனக்கு தெரியும் என்று சொல்லிவிட்டு அவன் மீண்டும் காரை தொடங்கினான். நிலா பதில் சொல்லவில்லை. அவளது மௌனம் 1000 கதைகளை சொல்லிக் கொண்டிருந்தது. அன்று இரவு நிலா தனது டைரியில் எழுதினாள், கதிர், நீ ஒரு தீயைப் போன்றவன். உன்னருகே வந்தால் நான் எரிந்து விடுவேன் என்று தெரிந்தும் அந்த வெப்பத்தை தான் என் இதயம் தேடுகிறது. நம் ஈகோ நம்மை பிரிக்கிறது, ஆனால் நம் மௌனம் நம்மை இணைக்கிறது. மறுபுறம் கதிர் தனது அறையில் நிலாவின் புகைப்படத்தை பார்த்து கொண்டிருந்தான். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நிலா இந்த மௌனப்போர்? நீயாக வரும் வரை நான் காத்திருப்பேன் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான். அவர்களின் காதலில் ஒரு புதிய திருப்பம் வரப்போகிறது என்பது அவர்களுக்கு தெரியாது. நிலாவின் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆபத்து வரப்போகிறது. அதை தடுக்க கதிர் தனது ஈகோவை விட்டு இறங்கி வருவானா? அல்லது மௌனமே ஜெயிக்கப் போகிறதா? அத்தியாயம் 4 நிறைவு. அடுத்த அத்தியாயத்தில் நிலாவின் குடும்பத்தில் ஏற்படும் ஒரு பிரச்சனை, அதில் கதிரின் தலையீடு மற்றும் இருவருக்கும் இடையிலான ஒரு உணர்ச்சிகரமான மோதல். அத்தியாயம் 5. சிதைந்த மௌனத்தின் சிதறல்கள். மழை நின்ற பிறகும் பல்கலைக்கழக வளாகத்தின் ஓரத்தில் இருந்த அந்த அரச மரத்திலிருந்து சொட்டும் நீர்த்துளிகள் நிலாவின் ஸ்கூட்டர் சீட்டில் தாளமிட்டு கொண்டிருந்தன. கதிர் அவளை வீட்டில் இறக்கிவிட்டுச் சென்ற பிறகு அந்த காரின் கதவு அடைபட்ட சத்தம் இன்னும் அவளது காதுகளுக்குள் ரீங்காரமிட்டு கொண்டே இருந்தது. அவன் தொட்ட அவளது கையில் ஒருவிதமான வெப்பம் இன்னும் அப்படியே இருப்பதை அவள் உணர்ந்தாள். அந்த வார்த்தைகள் அவளை தூங்க விடாமல் வதைத்தன. ஒருவேளை அவன் சொல்வது சரிதானோ? அவனை பார்க்கும்போதெல்லாம் வரும் அந்த ஆத்திரம், அவனிடம் தோற்றுவிடக் கூடாது என்ற அந்த பிடிவாதம், இவை அனைத்தும் அவன் மேல் இருக்கும் அதீத காதலால் விளைந்தவை தானா? நிலா தனது அறையில் இருந்த கண்ணாடியின் முன் நின்று தன்னை தானே பார்த்து கொண்டாள். அவளது கண்களில் தெரிந்த அந்த மிரட்சி ஒரு காதலியைப் போலவே இருந்தது. மறுநாள் காலை நிலா பல்கலைக்கழகத்திற்குச் சென்றபோது சூழலே சற்று பதற்றமாக இருந்தது. பல்கலைக்கழகத்தின் நிர்வாக குழு, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் திடீர் ஆய்வுக்கு வருவதாக தகவல் பரவியிருந்தது. கதிர் தனது ஆராய்ச்சி அறையில் ரீசர்ச் லேப் மிகவும் தீவிரமாக ஏதோ ஒரு புரோஜெக்ட் வேலையில் மூழ்கியிருந்தான். நிலா அவனை கடந்து சென்றபோது அவன் நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை. அவனது முகம் வழக்கத்தை விட கவலையாக இருப்பதைக் கண்டு நிலா ஒரு நிமிடம் நின்றாள். ஏதாவது பிரச்சனையா கதிர்? நிலா தயக்கத்துடன் கேட்டாள். கதிர் தனது லேட்டா திரையிலிருந்து கண்களை எடுக்காமலேயே, ஏன் ரிசர்ச் டேட்டா சிலது மிஸ் ஆகியிருக்கு நிலா. யாரோ ஹேக் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஈவினிங் தான் இதோட சப்மிஷன். இது இல்லைன்னா என் 3 வருஷ உழைப்பு வீணாயிடும் என்றான். அவனது குரலில் ஒருவிதமான விரக்தி இருந்தது. நிலாவுக்கு தூக்கிவாரி போட்டது. கதிர் எதற்கும் கலங்காதவன். அவனது குரலில் இவ்வளவு பலவீனத்தை அவள் பார்த்ததே இல்லை. யார் பண்ணிருப்பாங்க? உங்களுக்கு யாராவது எதிரிகள் இருக்காங்களா? கதிர் கசப்பாகச் சிரித்தான். இங்க எல்லாரும் தான் நிலா. ஒருத்தன் முன்னேறினா இன்னொருத்தனுக்கு பிடிக்காது. ஆனா இதை பத்தி இப்போ பேசி தீர்வு கிடைக்காது. நான் இதை ரிகவர் பண்ண முடியுமான்னு பார்க்கணும் என்று மீண்டும் வேலையில் மூழ்கினான். நிலா அங்கே நிற்கவில்லை. அவளுக்கு தெரியும், கதிருக்கு இப்போது ஆறுதல் வார்த்தைகளை விட உதவிதான் தேவை என்று. நிலா தனது கல்லூரி நாட்களில் கணினி பாடத்தில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு சிறிய எக்ஸ்பெர்ட் என்பது கதிருக்கு தெரியாது. அவள் தனது அறைக்குச் சென்று தனது லேப்டாப்பை திறந்து கதிரின் சிஸ்டம் நெட்வொர்க்கிற்குள் நுழைய முயன்றாள். இது சட்டப்படி தவறுதான் என்றாலும் அவனது உழைப்பை காப்பாற்ற அவள் எதையும் செய்யத் துணிந்தாள். மணி மாலை 4. இன்னும் 1 மணி நேரத்தில் கதிர் தனது ஆய்வறிக்கையைச் சமர்ப்பிக்க வேண்டும். கதிர் தனது அறையில் தலையில் கை வைத்து அமர்ந்திருந்தான். அவனது கண்கள் சிவந்திருந்தன. அப்போது நிலா உள்ளே நுழைந்தாள். அவளது கையில் ஒரு பென் டிரைவ் இருந்தது. இதை செக் பண்ணுங்க கதிர் என்றாள் மூச்சிரைக்க. கதிர் அவளை திகைப்புடன் பார்த்தான். இது என்ன? உங்க டேட்டா?
யாரோ அதை ஒரு ஹிடன் சர்வர் லாக் பண்ணி வச்சிருந்தாங்க. கஷ்டப்பட்டு கவர் பண்ணிட்டேன். சீக்கிரம் காப்பி பண்ணுங்க என்றாள் நிலா பெருமிதத்துடன். கதிர் வேகமாக அந்த பென் டிரைவை செருகினான். அவன் தேடிய அத்தனை கோப்புகளும் அங்கே இருந்தன. அவனது முகம் பிரகாசமானது. அவன் நிலாவை பார்த்த பார்வை 1000 வார்த்தைகளுக்குச் சமமாக இருந்தது. அவனது அந்த வெற்றிக் களிப்பில் நிலா தன்னையே மறந்தாள். அடுத்த சில நிமிடங்களில் கதிர் தனது அறிக்கையைச் சமர்ப்பித்துவிட்டு வெளியே வந்தான். ஹாலில் நிலா அவனுக்காக காத்து கொண்டிருந்தாள். கதிர் அவளருகே வந்து நீண்ட நேரம் மௌனமாக நின்றான். தேங்க்ஸ் நிலா, நீ மட்டும் இன்னைக்கு இல்லைன்னா நான் முடிஞ்சு போயிருப்பேன் என்றான் மெதுவாக. தேங்க்ஸ் லாம் எதுக்கு கதிர்? நீங்க தான் அன்னைக்கு எனக்காக அந்த ஐடி கம்பெனில பேசினீங்க. இது அதுக்கான கைமாறு தான் என்றாள் நிலா தனது ஈகோவை மீண்டும் கவசமாக அணிந்து கொண்டு. இன்னும் அதே கைமாறு கணக்கு வழக்கு தானா நிலா? உனக்கு என் மேல கொஞ்சம் கூட அக்கறை இல்லையா? வெறும் உதவிக்காக தான் இதை பண்ணியா? கதிர் அவளது கண்களை உற்று பார்த்தான். நிலா பதில் சொல்ல முடியாமல் தவித்தாள். எனக்கு கிளாஸ் இருக்கு கதிர், நான் கிளம்புறேன் என்று அங்கிருந்து தப்பித்து ஓட முயன்றாள். ஆனால் கதிர் அவளது கையை பிடித்து நிறுத்தினான். இன்னைக்கு நீ போக முடியாது நிலா. நாம பேசி தீர்க்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. வா என்று அவளை வலுக்கட்டாயமாக தனது காரில் ஏற்றிச் சென்றான். அவன் அவளை ஒரு அமைதியான கடற்கரைக்கு அழைத்துச் சென்றான். அலைகளின் சத்தம் மட்டுமே கேட்ட அந்த மாலை பொழுதில் இருவரும் மணலில் அமர்ந்தனர். நிலா, உனக்கு ஞாபகம் இருக்கா? நாம ஸ்கூல்ல படிக்கும்போது ஒரு மேக்ஸ் காம்படிஷன்ல நீ தான் ஃபர்ஸ்ட் வந்த. நான் செகண்ட் வந்தேன். அன்னைக்கு உன்னை பார்த்தப்போ எனக்கு உன் மேல ஒரு ஈர்ப்பு வந்தது. ஆனா நான் அதைச் சொல்லல. ஏன்னா நான் உன்னை விட மேல இருக்கணும்னு நினைச்சேன். அந்த தப்பான போட்டி மனப்பான்மை தான் நம்ம காதலை ஈகோவா மாத்துச்சு என்று கதிர் தனது கடந்த காலத்தை திறந்தான். நிலா ஆச்சரியத்துடன் அவனை பார்த்தாள். நீங்க என்னை பத்தி அப்பவே நோட் பண்ணிருக்கீங்களா? நான் தான் நீங்க என்னை பார்க்கவே மாட்டீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். பார்த்தேன் நிலா, நீ போர்ட்டுல சாக்லேட் பிடிச்சு கணக்கு போடுற அழகையே பார்த்துட்டு இருப்பேன். ஆனா மத்தவங்க முன்னாடி உன்னை அசிங்கப்படுத்துறது மூலமா என் அறிவை நிரூபிக்க நினைச்சேன். அது ஒரு பெரிய முட்டாள்தனம்னு இப்போ புரியுது என்றான் கதிர் வருத்தத்துடன். நிலா மெதுவாகச் சிரித்தாள். நீங்க மட்டும் இல்ல கதிர், நானும் அப்படித்தான். நீங்க எது செஞ்சாலும் அதை தப்புன்னு சொல்லணும், உங்க முன்னாடி நான் தாழ்ந்து போயிடக் கூடாதுன்னு தான் இத்தனை நாளா வாழ்ந்துட்டு இருக்கேன். அந்த ஐடி வேலை கிடைக்காதப்போ நான் ஏன் உங்ககிட்ட போய் சொன்னேன்னு தெரியுமா? உங்க முன்னாடி நான் ஒரு தோல்வியாளரா நிக்க விரும்பல. தோல்விங்கிறது வேலையில இல்ல நிலா, நம்ம காதல்ல நாம தோத்துட்டு இருக்கோம். அதுதான் பெரிய தோல்வி. இப்போ சொல்லு நிலா, உனக்கு என்னை இன்னும் பிடிச்சிருக்கா? இல்ல இந்த ஈகோ தான் உனக்கு முக்கியமா? நிலா கடலை பார்த்தாள். அலைகள் கரையை தொட்டு திரும்புவது போல அவளது நினைவுகள் அவளை தாளாட்டின. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு கதிர், ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா அந்த உண்மையைச் சொல்ல பயமா இருந்தது. நீ என்னை கிண்டல் பண்ணுவியோ இல்ல என்னை உனக்கு கீழ வச்சுப்பியோன்னு ஒரு பயம். கதிர் அவளது கையை இறுக்கமாக பற்றினான். இனிமே அந்த பயம் வேண்டாம் நிலா. நாம 2 பேரும் சரிசமமானவங்க. உன் அறிவும் உன் திறமையும் தான் எனக்கு உன்னை மேல பிடிச்சதுக்கான காரணமே. நாம ஏன் சேர்ந்து ஒரு புதிய பயணத்தை தொடங்கக் கூடாது? அன்று அந்த கடற்கரையில் அவர்களின் ஈகோ சுவர் இடிந்து விழுந்தது. மௌனம் உடைந்தது. ஆனால் அந்த மகிழ்ச்சி நீண்ட நேரம் நீடிக்கவில்லை. நிலாவின் போன் சத்தமாக ஒலித்தது. அவளது தம்பி கவின் அழைத்திருந்தான். அக்கா, சீக்கிரம் ஹாஸ்பிடல் வாக்கா. அம்மாவுக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக், ஐசியூ-ல இருக்காங்க என்று கவின் அழுது கொண்டே சொன்னான். நிலாவின் உலகம் ஒரு நிமிடம் இருண்டது. கதிர் பதற்றத்துடன் அவளை பார்த்தான். என்ன நிலா, என்னாச்சு? நிலா விக்கித்து நின்றாள். அம்மாவுக்கு உடம்பு சரியில்ல கதிர், ஹாஸ்பிடல் போகணும். கதிர் அவளை அணைத்து கொண்டான். பயப்படாத நிலா, நான் இருக்கேன். வா போலாம் என்று அவளை காரில் அழைத்துச் சென்றான். மருத்துவமனைக்கு செல்லும் அந்த பயணத்தில் நிலா முற்றிலும் உடைந்திருந்தாள். அம்மாவுக்கு ஏதாச்சும் ஆனா நான் என்ன பண்ணுவேன் கதிர்? நான் என் லேயே இருந்துட்டு அம்மாவை கூட ஒழுங்கா கவனிக்காம விட்டுட்டேன் என்று அழுது கொண்டிருந்தாள். கதிர் ஒரு கையால் காரை ஓட்டிக்கொண்டே இன்னொரு கையால் அவளது கையை தடவி கொடுத்தான்.
ஒன்னும் ஆகாது நிலா. உன் அம்மாவுக்கு தைரியம் அதிகம். நாம சீக்கிரம் போயிடலாம். மருத்துவமனைக்கு சென்றதும் நிலா ஓடிச் சென்று தனது தம்பியை அணைத்துக் கொண்டாள். டாக்டர்கள் தீவிரமாக சிகிச்சை அளித்துக் கொண்டிருந்தனர். கதிர் அங்கே ஒரு தூணாக நின்றான். மருந்து வாங்குவது முதல் டாக்டர்களிடம் பேசுவது வரை அத்தனை வேலைகளையும் அவன் முன்னின்று செய்தான். நிலா அவனை தூரத்திலிருந்து பார்த்தாள். அவளது ஈகோ இப்போது முற்றிலும் காணாமல் போயிருந்தது. ஒரு இக்கட்டான சூழலில் தன் துணைவன் யார் என்பதை அவள் உணர்ந்தாள். கதிர் இல்லையென்றால் தான் இன்று நிலைகுலைந்து போயிருப்போம் என்று அவளுக்கு புரிந்தது. அன்று இரவு முழுவதும் கதிர் நிலாவுடனேயே இருந்தான். அதிகாலை 3 மணிக்கு டாக்டர் வெளியே வந்தார். பயப்படத் தேவையில்லை, இப்போதைக்கு அபாயம் நீங்கிடுச்சு. ஆனா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது என்றார். நிலா நிம்மதி பெருமூச்சு விட்டு தரையில் அமர்ந்தாள். கதிர் அவளருகே வந்து அமர்ந்தான். அவளது தலையை தனது தோளில் சாய்த்து கொண்டான். நிலா, இப்போ புரியுதா? வாழ்க்கைங்கிறது வெறும் சண்டையும் ஈகோவும் மட்டும் இல்ல. ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருக்கிறதுதான் வாழ்க்கை என்றான் கதிர் மெதுவாக. நிலா அவனை நிமிர்ந்து பார்த்தாள். அவளது கண்களில் இப்போது மௌனம் இல்லை, ஒரு தெளிவு இருந்தது. என்னை மன்னிச்சுடு கதிர். இத்தனை நாளா நான் ஒரு முட்டாளா இருந்துட்டேன். மன்னிப்பெல்லாம் வேண்டாம் நிலா. இனிமே நாம 2 பேரும் ஒருத்தருக்காக ஒருத்தர் வாழப் போறோம். அது போதும் என்று கதிர் அவளது நெற்றியில் முத்தமிட்டான். அவர்களின் மௌனத்தின் மொழி இப்போது அன்பின் மொழியாக மாறியிருந்தது. ஆனால் நிலாவின் அம்மா குணமடைந்த பிறகு அவர்களின் இந்த உறவை ஏற்பாரா? கதிரின் குடும்பத்தினர் நிலாவை ஏற்றுக்கொள்வார்களா? பல்கலைக்கழகத்தில் அவர்களின் காதல் பயணம் எப்படி தொடரப்போகிறது? ஈகோ குறைந்தாலும் சமூகத்தின் பார்வையும் குடும்பச் சூழலும் அவர்களுக்கு புதிய சவால்களை கொடுக்க காத்திருந்தன. அத்தியாயம் 5 நிறைவு. அடுத்த அத்தியாயத்தில் நிலாவின் அம்மா குணமடைதல், கதிரின் வீட்டு அறிமுகம் மற்றும் ஒரு பெரிய ரகசியம் வெளிப்படுதல். அத்தியாயம் 6 நிழல் நிஜமாகும் தருணம். மருத்துவமனையின் அந்த நீண்ட வராந்தாவில் எமர்ஜென்சி வார்டின் சிவப்பு விளக்கு அணைந்திருந்தது. நிலாவின் அம்மா பார்வதி இப்போது அபாய கட்டத்தை தாண்டி சாதாரண வார்டிற்கு மாற்றப்பட்டிருந்தார். நிலா அவரது கட்டிலின் அருகே அமர்ந்து அவரது மெலிந்த கைகளை பற்றி தனது கன்னத்தில் வைத்து கொண்டாள். கடந்த சில மணிநேரங்களாக அவள் அனுபவித்த அந்த மரண பயம் இப்போது மெல்ல மெல்ல ஒரு நிம்மதியாக மாறிக்கொண்டிருந்தது. கதிர் வெளியே சென்று மருந்துகளை வாங்கிவிட்டு உள்ளே வந்தான். அவனது கண்கள் சோர்வடைந்திருந்தாலும் நிலாவை பார்த்தவுடன் ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியது. அவன் கையில் இருந்த காபி கோப்பையை அவளிடம் நீட்டினான். இதை குடி நிலா. நேத்து நைட்டுல இருந்து நீ சரியா சாப்பிடக்கூட இல்லை என்றான் கதிர் கனிவுடன். நிலா காபியை வாங்கிக் கொண்டாள். தேங்க்ஸ் கதிர். நீ மட்டும் இன்னைக்கு இல்லைன்னா நான் என்ன பண்ணிருப்பேன்னு நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு. என்னிக்கோ வைவிட அம்மா தான் எனக்கு முக்கியம்னு எனக்கு இப்போ புரியுது என்றாள் குரல் தழுதழுக்க. கதிர் அவளருகே அமர்ந்தான். வாழ்க்கை நமக்கு எப்போவும் ஒரு பாடத்தை கத்துக் கொடுத்துட்டே இருக்கும் நிலா. நாம தான் அதை லேட்டா புரிஞ்சுக்குறோம். இப்போ அத்தைக்கு பரவாயில்லை, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு என்று சொல்லி அவளது தோளை தட்டி கொடுத்தான். அப்போது பார்வதி மெதுவாக கண்களை திறந்தார். நிலாவையும் கதிரையும் அருகருகே அமர்ந்திருப்பதைக் கண்ட அவரது முகத்தில் ஒருவிதமான ஆச்சரியம் தெரிந்தது. நிலா, யாருப்பா இது? உன் கூடவே இருக்காரே என்று பலவீனமான குரலில் கேட்டார். நிலா தயங்கினாள். அம்மா, இது கதிர். என் கூட யூனிவர்சிட்டில ஒர்க் பண்றார். நேத்து ஃபுல்லா இவர்தான் எல்லா ஹெல்ப்பும் பண்ணார் என்று அறிமுகப்படுத்தினாள். பார்வதி கதிரை பார்த்து ஒரு மெல்லிய புன்னகையை உதிர்த்தார். ரொம்ப நன்றிப்பா. என் பொண்ணுக்கு பிடிவாதமும் கோபமும் ஜாஸ்தி. அவளை தாங்குறது ரொம்ப கஷ்டம். நீங்க அவ கூடவே இருந்தது எனக்கு ஒரு பெரிய நிம்மதி என்றார். கதிர் சிரித்தான். அவளை பத்தி எனக்கு தெரியாதா அத்தை? ஆனா அந்த பிடிவாதம் தான் அவளோட பலமே. நீங்க பயப்படாம இருங்க, நான் பார்த்துக்கிறேன் என்றான். கதிரின் இந்த வார்த்தைகள் நிலாவின் மனதிற்குள் ஒரு பெரிய மலையையே அசைத்தது போல இருந்தது. மதியம் போல கதிர் பல்கலைக்கழகத்திற்கு செல்ல வேண்டியிருந்தது. நிலா, நான் ஈவினிங் வர்றேன். கவின் கூட இருக்கான்ல, ஏதாவது தேவைன்னா எனக்கு கால் பண்ணு என்று சொல்லிவிட்டு சென்றான். கதிர் சென்ற பிறகு நிலாவின் தம்பி கவின் அவளருகே வந்தான். அக்கா. கதிர் அண்ணா செம கெத்துக்கா. நேத்து டாக்டர் கிட்ட பேசும்போது கூட அப்படியே ஒரு பெரிய ஆபீசர் மாதிரி பேசினார்.
உங்களுக்குள்ள ஏதோ இருக்குன்னு எனக்கு தோணுது. என்ன விஷயம் என்று நக்கலாக கேட்டான். நிலா அவனை மிரட்டினாள். ஒன்னும் இல்லடா, நீ போய் அம்மாவுக்கு தேவையான பழங்களை வாங்கிட்டு வா என்று அவனை அனுப்பி வைத்தாள். ஆனால் கவின் சொன்னது நிலாவிற்குள் ஒரு கேள்வியை எழுப்பியது. கதிர் தனக்காக இவ்வளவு தூரம் இறங்கி வருகிறான் என்றால் அவனது குடும்பம் எப்படி இருக்கும்? அவர்கள் தங்களை ஏற்றுக்கொள்வார்களா? கதிர் ஒரு பெரிய குடும்பத்தைச் சேர்ந்தவன் என்று அவளுக்கு ஏற்கனவே தெரியும். மறுபுறம் பல்கலைக்கழகத்திற்குச் சென்ற கதிர் ஒரு பெரிய அதிர்ச்சியை எதிர்கொண்டான். அவனது ஆராய்ச்சி அறையில் அவனது பேராசிரியர் மாணிக்கம் காத்து கொண்டிருந்தார். அவர் முகத்தில் ஒருவிதமான கோபம் தெரிந்தது. கதிர், என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? உன்னோட ரிசர்ச் டேட்டா கவர் ஆன விஷயம் எனக்கு தெரியும். ஆனா நீ அதை ஒரு அவுட்சைடர் மூலமா பண்ணியிருக்க. அந்த நிலா ஒரு கெஸ்ட் லெக்சரர் தான். அவளுக்கு எப்படி நம்ம சர்வர் ஆக்சஸ் கொடுத்த என்று பேராசிரியர் சத்தமிட்டார். கதிர் நிதானமாக பதிலளித்தான். சார், என் டேட்டா திருடு போயிருந்தது. அதை மீட்கிறது எனக்கு அவசியமா இருந்தது. நிலா எனக்கு உதவி செஞ்சா. அதுல என்ன தப்பு? தப்பு இருக்கு கதிர். யூனிவர்சிட்டி ரூல்ஸ் படி இது கிரைம். உன் மேல டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கணும்னு சிலர் மேலிடத்துல சொல்லிருக்காங்க. நீ அந்த பொண்ணுக்காக பரிந்து பேசுறதை நிறுத்து. அவளை இந்த வேலையில இருந்து தூக்க போறாங்க என்றார் பேராசிரியர். கதிர் அதிர்ந்து போனான். தான் செய்த உதவி நிலாவிற்கு பகையாக மாறும் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. சார், அவளுக்கு இதுல எந்த சம்பந்தமும் இல்லை. நான் தான் அவகிட்ட உதவி கேட்டேன். தப்பு என் மேல தான். அவளை எதுவும் பண்ணாதீங்க என்று கதிர் முதல்முறையாக ஒருவருக்காக கெஞ்சினான். பார்க்கலாம் கதிர், ஆனா நீ அந்த பொண்ணை விட்டு விலகி இருக்கிறது தான் உனக்கும் நல்லது, அவளுக்கும் நல்லது என்று சொல்லிவிட்டு அவர் சென்றார். கதிர் தனது அறைக்குச் சென்று அமர்ந்தான். அவனது ஈகோ இப்போது அவனை வதைக்கவில்லை, மாறாக நிலாவிற்கு தான் தீங்கு விளைவித்துவிட்டோமே என்ற குற்ற உணர்ச்சி அவனை கொன்றது. நிலாவுக்கு தெரிந்தால் அவள் தன்னை வெறுத்துவிடுவாளோ என்று பயந்தான். அன்று மாலை கதிர் மருத்துவமனைக்கு செல்லவில்லை. மாறாக நிலாவிற்கு ஒரு மெசேஜ் அனுப்பினான். நிலா, எனக்கு ஒரு அவசர வேலை இருக்கு. அதனால இன்னைக்கு வர முடியாது. அத்தையை பார்த்துக்கோ. நிலா அந்த மெசேஜை பார்த்ததும் ஒருவிதமான ஏமாற்றம் அடைந்தாள். ஏன் வர முடியாது? ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டாள். ஆனால் கதிரிடமிருந்து பதில் இல்லை. அடுத்த நாள் நிலா பல்கலைக்கழகத்திற்குச் சென்றபோது அலுவலகத்தில் இருந்து அவளுக்கு அழைப்பு வந்தது. துறை தலைவர் அவளை பார்த்த விதமே ஒரு மாதிரியாக இருந்தது. நிலா மேடம், நீங்க கதிர் சாரோட ரிசர்ச் டேட்டாவை அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ் பண்ணதா புகார் வந்திருக்கு. இது நம்ம யூனிவர்சிட்டி பாலிசிக்கு எதிரானது. அதனால உங்களை வேலையில இருந்து தற்காலிகமா சஸ்பெண்ட் பண்றோம் என்றார் அவர். நிலாவின் உலகம் சுழன்றது. சார், நான் கதிர் சாரை காப்பாத்த தான் இதை பண்ணினேன். அவர் தான். கதிர் சார் இதை மறுக்கல நிலா. ஆனா விதிமுறை முக்கியம். நீங்க இப்போ கிளம்பலாம் என்று அவர் கராராகச் சொன்னார். நிலா அழுது கொண்டே வெளியே வந்தாள். நேராக கதிரின் அறைக்குச் சென்றாள். கதிர் அங்கே தலைகுனிந்து அமர்ந்திருந்தான். கதிர், என்ன நடக்குது இங்க? நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு எனக்கு கிடைச்ச பரிசு இதானா? ஏன் அமைதியா இருக்கீங்க? நிலா கத்தினாள். கதிர் அவளை நிமிர்ந்து பார்த்தான். அவனது கண்களில் ஒருவிதமான உணர்ச்சியற்ற பார்வை இருந்தது. சாரி நிலா, என்னால எதுவும் பண்ண முடியல. ரூல்ஸ் படி நீ பண்ணது தப்புதான். நிலா அதிர்ந்து போனாள். என்னது ரூல்ஸ்? நேத்து என் அம்மாவை தூக்கிட்டு ஓடுன அந்த கதிர் இங்க. இப்போ ஒரு கோழை மாதிரி பேசுறீங்களே. நீங்க தான் அந்த கம்ப்ளைண்ட் ஓகே சொன்னீங்களா? ஆமா நிலா, வேற வழி இல்ல. நான் என் ரிசர்ச் காப்பாத்திக்கணும். நீ இல்லன்னா வேற ஒருத்தர் இந்த வேலைக்கு வந்துடுவாங்க. ஆனா என் PhD எனக்கு முக்கியம் என்றான் கதிர் தனது பழைய கர்வத்துடன். நிலா அவனை ஒரு பார்வை பார்த்தாள். அந்த பார்வையில் அத்தனை ஏமாற்றமும் வெறுப்பும் கலந்திருந்தது. உங்களை நான் காதலிச்சேன்னு நினைக்கும்போது எனக்கு அசிங்கமா இருக்கு கதிர். நீங்க இன்னும் அதே பழைய ஈகோ பிடிச்ச மனுஷன்தான். மத்தவங்களை மிதிச்சு தான் நீங்க மேல வரணும்னு நினைக்கிறீங்க. இந்த வேலை எனக்கு தேவையில்லை. ஆனா உங்களை நான் மன்னிக்கவே மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அவள் விறுவிறுவென வெளியேறினாள். கதிர் அவள் செல்வதையே பார்த்து கொண்டிருந்தான்.
அவனது கண்கள் கலங்கின. அவனது கைப்பிடியில் இருந்த ஒரு பேப்பர் நொறுங்கியது. அதில் எழுதப்பட்டிருந்தது, நிலாவிற்கு பதில் என்னை சஸ்பெண்ட் செய்யுங்கள் கதிர். அந்த கடிதத்தை பேராசிரியர் நிராகரித்துவிட்டதால் தான் நிலாவை காப்பாற்ற முடியாமல் அவன் இப்படி ஒரு நாடகத்தை ஆடியிருக்கிறான். அவளை தன்னிடம் இருந்து விலக்கி வைத்தால் தான் அவளுக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்று அவன் தவறாக கணக்கு போட்டிருந்தான். நிலா தனது காரை ஓட்டிச் செல்லும்போது அவளது மனம் முழுக்க கதிரின் அந்த துரோகமே நிறைந்திருந்தது. மீண்டும் ஒருமுறை அவனை நம்பி ஏமாந்துவிட்டேன். இனி என் வாழ்க்கையில் கதிர் என்ற பெயருக்கே இடமில்லை என்று சபதம் செய்தாள். ஆனால் கதிர் நிலாவிற்கு தெரியாமலேயே அவளது அம்மாவின் மருத்துவச் செலவு முழுவதையும் ஏற்கனவே கட்டியிருந்தான். அந்த உண்மை நிலாவிற்கு தெரிய வரும்போது என்ன நடக்கும்? கதிர் ஏன் தன்னை ஒரு வில்லனாக காட்டிக்கொள்கிறான்? நிழலாக தொடர்ந்த காதல் இப்போது ஒரு நிஜமான பகையாக மாறியிருந்தது. இந்த மௌனப்போர் அடுத்த கட்டத்திற்கு செல்லப் போகிறது. அத்தியாயம் 6 நிறைவு. அடுத்த அத்தியாயத்தில் கதிரின் தியாகம் நிலாவிற்கு தெரிய வருமா? நிலாவின் அம்மாவின் மறுபக்கம் மற்றும் ஒரு புதிய பாத்திரத்தின் அறிமுகம். அத்தியாயம் 7 வெளிச்சத்திற்கு வரும் ரகசியங்கள். பல்கலைக்கழகத்தின் அந்த பெரிய இரும்பு வாயில் நிலாவிற்கு இன்று ஒரு சித்திரவதை கூடத்தின் வாசலைப் போலவே தெரிந்தது. கையில் இருந்த அந்த சஸ்பென்ஷன் ஆர்டர் அவளது கௌரவத்தை சுக்குநூறாக உடைத்திருந்தது. ஸ்கூட்டரை வேகமாக ஓட்டிச் சென்றவள் வழியில் இருந்த அந்த பழைய பூங்காவிற்குச் சென்றாள். அங்கே ஒரு மூலையில் அமர்ந்து கதறி அழுதாள். எப்படி உன்னால் இப்படிச் செய்ய முடிந்தது கதிர்? எனக்காக நீ மருத்துவமனையில் நின்றதெல்லாம் வெறும் நாடகமா? ஒரு பக்கம் என் அம்மாவை காப்பாற்றுகிறாய், மறுபக்கம் என் வாழ்வாதாரத்தை அழிக்கிறானவன் என்று காற்றோடு புலம்பினாள். அவளது ஈகோ இப்போது காயப்பட்ட புலியாக மாறி கதிரை பழிவாங்க துடித்தது. அடுத்த 2 நாட்கள் நிலா வீட்டிற்குள்ளேயே முடங்கிக் கிடந்தாள். அம்மாவிடம் தனது வேலை போன விஷயத்தை சொல்லவில்லை. யூனிவர்சிட்டில ஒரு வாரம் லீவ் விட்டுருக்காங்கம்மா என்று போய் சொன்னாள். ஆனால் அவளது முகம் வாடியிருப்பதை பார்வதி கவனிக்காமல் இல்லை. 3ஆம் நாள் காலை நிலாவின் வீட்டிற்கு ஒரு விலையுயர்ந்த கார் வந்து நின்றது. அதிலிருந்து ஒரு நடுத்தர வயது பெண்மணி இறங்கினார். பார்த்தாலே ஒரு கம்பீரம் தெரிந்தது. அவர் நிலாவின் வீட்டிற்குள் நுழைந்தார். நீங்கதான் நிலாவா என்று அவர் கேட்க, நிலா குழப்பத்துடன் ஆமாம் என்றாள். நான் கதிரோட அம்மா மீனாட்சி என்றார் அவர். நிலாவுக்கு தூக்கிவாரி போட்டது. கதிரின் அம்மாவா? எதற்கு இங்கே வந்திருக்கிறார்? உள்ளே வாங்க மேடம் என்று தயக்கத்துடன் அழைத்தாள். மீனாட்சி சோபாவில் அமர்ந்தார். நிலா, கதிர் இப்போ ரொம்ப கஷ்டத்துல இருக்கான். அவன் உன்னை வேலையில இருந்து தூக்கச் சொன்னதா நீ நினைச்சிட்டு இருக்க, ஆனா உண்மை அது இல்ல. நிலா கசப்புடன் சிரித்தாள். அவரே என் முன்னாடி ஒத்துக்கிட்டார் மேடம். அவரோட ரிசர்ச் தான் முக்கியம்னு சொன்னார். அவன் போய் சொல்றான் நிலா. அந்த பேராசிரியர் மாணிக்கம் தான் கதிரை மிரட்டிருக்கார். ஒன்னு கதிர் ரிசர்ச் விட்டுட்டு போகணும், இல்லன்னா உன்னை வேலையில இருந்து தூக்கணும்னு சொல்லிருக்கார். கதிர் தன்னை விட நீ தான் அந்த வேலையில இருக்கணும்னு அவரோட ரிசர்ச் விட்டுட்டு வர்றேன்னு லெட்டர் கொடுத்தான். ஆனா அந்த பேராசிரியர் அதை ஏற்காம உன்னை வேலையில இருந்து தூக்கிட்டு கதிரை ஒரு கட்டாயத்துல அந்த இடத்துல உட்கார வச்சிருக்காங்க. அவன் உன்னை அசிங்கப்படுத்தல நிலா. உன்னை இந்த அசிங்கமான பாலிடிக்ஸ்ல இருந்து காப்பாத்தத்தான் அப்படி ஒரு நாடகத்தை ஆடியிருக்கான் என்று மீனாட்சி உண்மையை உடைத்தார். நிலா அதிர்ந்து போனாள். என்ன சொல்றீங்க? அவரோட ரிசர்ச் விட துணிஞ்சாரா? ஆமா நிலா, அவன் சின்ன வயசுல இருந்தே அப்படித்தான். யாரு மேலையாச்சும் அன்பு வச்சா அதை சொல்லத் தெரியாது, ஆனா அவங்களுக்காக எதையும் செய்வான். இப்போ அவன் பல்கலைக்கழகத்துல ஒரு பெரிய போராட்டத்துல இருக்கான். அந்த பேராசிரியர் திருடின சில முக்கியமான கோப்புகளை கண்டுபிடிக்க போய் அவரை கதிர் மேல தப்பான புகார் கொடுத்துட்டார். கதிர் இப்போ வீட்டை விட்டு போகப் போறதா சொல்லிட்டு இருக்கான் என்றார் மீனாட்சி கண்கலங்க. நிலாவிற்கு தலை சுற்றியது. தான் எவ்வளவு பெரிய தப்பு செய்துவிட்டோம்? அவனை துரோகி என்று சொன்ன அந்த வார்த்தைகள் அவளது காதுகளில் மீண்டும் ஒலித்தன. நான் இப்போவே அவனை பார்க்கணும் மேடம் என்று நிலா கிளம்பினாள். வேண்டாம் நிலா, அவன் இப்போ யாரையும் பார்க்க விரும்பல. ஆனா ஒரு விஷயம், என் பையன் உன்னை எவ்வளவு நேசிக்கிறான்னு எனக்கு தெரியும். அந்த நேசம்தான் அவனை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கு.
தயவு செஞ்சு அவனை விட்டுக்கொடுக்காத என்று சொல்லிவிட்டு மீனாட்சி சென்றார். நிலா உடனே கதிரின் அறைக்குச் சென்றாள். அது பூட்டப்பட்டிருந்தது. அவள் விடாமல் தட்டினாள். நீண்ட நேரத்திற்குப் பிறகு கதிர் கதவை திறந்தான். அவனது கண்கள் வீங்கிப் போயிருந்தன. எதுக்கு இங்க வந்த நிலா? உனக்கு இன்னும் என் மேல கோபம் தீரலையா என்றான் கதிர் சோர்வாக. நிலா எதுவும் பேசாமல் அவனை இறுக்கமாக கட்டிக்கொண்டாள். அவளது கண்ணீர் அவனது சட்டையை நனைத்தது. என்னை மன்னிச்சுடு கதிர். உன் அம்மா வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. நீ எனக்காக இவ்வளவு பெரிய தியாகம் பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லை. கதிர் அவளை மெதுவாக தள்ளினான். அம்மா எதுக்கு உன்கிட்ட சொன்னாங்க? நான் உன்னை இந்த சேத்துல இருந்து வெளியே கொண்டு வரணும்னு நினைச்சேன் நிலா. அந்த பேராசிரியர் ரொம்ப மோசமானவர். அவர் உன்னை இன்னும் காயப்படுத்துவார்னு தான் நான் உன்னை விலக்கி வச்சேன். விலக்கி வைக்கிறது தான் தீர்வா கதிர்? நாம ஏன் சேர்ந்து போராடக்கூடாது? உன்னீகோ தான் உன்னை தடுக்கிறதா இல்லை என் மேல இருக்கிற நம்பிக்கையா? நிலா அவனது கண்களை பார்த்து கேட்டாள். கதிர் மௌனமாக இருந்தான். அவனது மௌனம் இப்போதும் ஒரு மொழியாகவே இருந்தது. கதிர், அந்த பேராசிரியர் திருடின கோப்புகள் என்கிட்ட தான் இருக்கு. நீ டேட்டா கவர் பண்ணினப்போ நான் ஒரு பேக்கப் எடுத்து வச்சிருந்தேன். அதுல அவரோட மோசடிக்கான ஆதாரங்களும் இருக்கு என்றாள் நிலா ஒரு ரகசியத்தை உடைத்து. கதிரின் கண்கள் விரிந்தன. நிஜமாவா நிலா? நீ என் முன்னாடியே சொல்லல? ஏன்னா நான் என் ஈகோல இருந்தேன் கதிர். நீ என்னை விட அறிவாளி கிடையாதுன்னு நிரூபிக்கத்தான் அந்த பேக்கப் எடுத்து வச்சேன். ஆனா அந்த ஈகோ தான் இப்போ உன்னை காப்பாத்த போகுது என்று நிலா சிரித்தாள். இருவரும் உடனே பல்கலைக்கழகத்திற்குச் சென்றனர். ஆனால் அங்கே அவர்களுக்கு ஒரு பெரிய சதி காத்திருந்தது. பேராசிரியர் மாணிக்கம் ஏற்கனவே காவல்துறையை வரவழைத்திருந்தார். இதோ பாருங்க இன்ஸ்பெக்டர், இந்த கதிர் தான் பல்கலைக்கழக ரகசியங்களை திருடி வெளியே விற்க பார்க்கிறான். அவனுக்கு துணையா இந்த நிலா இருக்கா என்று பேராசிரியர் கூச்சலிட்டார். கதிர் ஆவேசமாக முன்னே வந்தான். போய் சொல்லாதீங்க சார். நீங்க தான் என் ரிசர்ச் திருடி உங்க பேர்ல பப்ளிஷ் பண்ண பார்த்தீங்க. அதுக்கான ஆதாரங்கள் இப்போ எங்ககிட்ட இருக்கு. ஆதாரமா? எங்கே காட்டு என்று பேராசிரியர் நக்கலாகச் சிரித்தார். நிலா தனது லேப்டாப்பை திறந்து அங்கிருந்த பெரிய திரையில் ப்ரொஜெக்டர் ஒரு வீடியோவை போட்டாள். அதில் பேராசிரியர் மாணிக்கம் ஒரு வெளிநாட்டு நிறுவனத்துடன் கதிரின் ஆராய்ச்சியை விற்க பேரம் பேசுவது தெளிவாக பதிவாகியிருந்தது. நிலா கவர் செய்தபோது அந்த ஹிடன் ஃபைல் இந்த வீடியோவும் சிக்கியிருந்தது. அரங்கமே நிசப்தமானது. பேராசிரியரின் முகம் வெளிரி போனது. இன்ஸ்பெக்டர் அவரை அங்கேயே கைது செய்தார். நிர்வாக குழு நிலாவிடம் மன்னிப்பு கேட்டது. அவளது சஸ்பென்ஷன் ரத்து செய்யப்பட்டது. கதிரின் ஆராய்ச்சி தேசிய அளவில் அங்கீகரிக்கப்பட்டது. வெளியே வந்த கதிர் நிலாவை பார்த்தான். இன்னைக்கு நீ தான் என் ஹீரோ நிலா. உனீகோ இல்லைன்னா இன்னைக்கு நான் ஜெயிச்சிருக்க மாட்டேன். நிலா சிரித்தாள். ஈகோ இல்லை கதிர், இது காதல். இத்தனை நாளா மௌனமா இருந்த அந்த காதல் இப்போதான் பேச ஆரம்பிச்சிருக்கு. கதிர் அவளது கையை பிடித்து கொண்டு சொன்னான். இனிமே நமக்குள்ள மௌனம் வேண்டாம் நிலா. எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். நாம ஏன் அடுத்த வாரம் கல்யாணம் பண்ணிக்க கூடாது? நிலா ஒரு நிமிடம் அதிர்ந்து போனாள். கல்யாணமா? அதுக்கு முன்னாடி எங்க அம்மாவை சம்மதிக்க வைக்கணும். அப்புறம் உங்க அம்மாவை. இது ஒரு பெரிய லிஸ்ட் கதிர். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஆனா ஒன்னு, கல்யாணத்துக்கு அப்புறமும் நீ என்கிட்ட சண்டை போடணும். ஏன்னா அந்த சண்டை தான் நம்ம காதலை உயிர்ப்போட வச்சிருக்கு என்றான் கதிர் குறும்பாக. அவர்களின் மௌனத்தின் மொழி இப்போது ஒரு அழகான கவிதையாக மாறியிருந்தது. ஆனால் வாழ்க்கை எப்போதும் நேர்கோட்டில் செல்வதில்லையே. கதிரின் கடந்த காலத்தைச் சேர்ந்த ஒரு நபர் இப்போது அவர்களின் வாழ்க்கைக்குள் நுழையப் போகிறார். அவர் யார்? அத்தியாயம் 7 நிறைவு. அடுத்த அத்தியாயத்தில் கதிரின் முன்னாள் காதலி ரூபினியின் வருகை மற்றும் நிலாவிற்குள் மீண்டும் எழும் பொறாமை மற்றும் ஈகோ. அத்தியாயம் 8. கடந்த காலத்தின் நிழல். பல்கலைக்கழகத்தில் நிலா மற்றும் கதிரின் வெற்றிச் செய்தி அத்தனை பேராசிரியர்களிடமும் பேசுபொருளாக மாறியிருந்தது. பேராசிரியர் மாணிக்கத்தின் கைதுக்கு பிறகு நிர்வாகம் கதிரின் ஆராய்ச்சியை முழுமையாக அங்கீகரித்து அவனது ஆய்வறிக்கையை சர்வதேச அளவில் சமர்ப்பிக்க நிதி ஒதுக்கியது. நிலாவிற்கு மீண்டும் லெக்சரர் பணி வழங்கப்பட்டதோடு அவளது துணிச்சலை பாராட்டி ஒரு கௌரவ பதவியும் வழங்கப்பட்டது.
இருவருக்கும் இடையிலான அந்த ஈகோ போர் மெல்ல மெல்ல ஒரு ஆழமான காதலாக உருவெடுத்துக் கொண்டிருந்தது. கதிர் இப்போது நிலாவை கண்டால் மறைந்து செல்வதில்லை, மாறாக அவளது அறைக்குச் சென்று அவளுக்கு பிடித்தமான காபியை அவளே கேட்காமல் வாங்கிக் கொண்டு வருவான். நிலாவும் தனது பிடிவாதத்தை விட்டு அவனது ஆராய்ச்சியில் தனக்கு தெரிந்த நுணுக்கங்களை பகிர்ந்து கொள்வாள். நிலா, இன்னைக்கு ஈவினிங் நாம ஒரு டின்னர் போலாமா? அம்மா உன்னை பார்க்கணும்னு சொல்லிட்டே இருக்காங்க என்றான் கதிர் அவளது அறைக்குள் நுழைந்து. நிலா தனது கோப்புகளைச் சரிசெய்து கொண்டே நிமிர்ந்து பார்த்தாள். அம்மா பார்க்கணுமா? இல்ல நீ பார்க்கணுமா? உண்மையைச் சொல்லு கதிர் என்றாள் குறும்பாக. கதிர் சிரித்தான். ரெண்டுமே தான். உன்னோட அந்த பழைய ஈகோ நிலா வை விட இப்போ இருக்கிற இந்த அன்பு நிலா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர்கள் அன்று மாலை ஒரு அழகான ஹோட்டலுக்குச் சென்றனர். அங்கே கதிரின் அம்மா மீனாட்சி ஏற்கனவே காத்திருந்தார். நிலாவை கண்டதும் அவர் பாசத்துடன் அணைத்து கொண்டார். நிலா, நீ என் பையனை காப்பாத்துனதுக்கு நான் உனக்கு என்ன கைமாறு பண்ண போறேன்னு தெரியல. ஆனா ஒன்னு, நீங்க 2 பேரும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணும் என்றார் மீனாட்சி. நிலா வெட்கத்துடன் தலைகுனிந்தாள். அம்மா, அதுக்கு முன்னாடி நான் இங்க வீட்ல பேசணும். அம்மா இப்பதான் உடம்பு சரியாகி வந்திருக்காங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நிலா. நான் உங்க வீட்டுக்கு வந்து முறைப்படி பொண்ணு கேட்கிறேன் என்றார் மீனாட்சி உறுதியாக. எல்லாம் சுமூகமாக போய்கொண்டிருந்த அந்த நேரத்தில் ஹோட்டலின் கதவு திறந்தது. ஒரு மிக அழகான பெண் உள்ளே நுழைந்தாள். அவள் அணிந்திருந்த நவீன உடையும் அவளது நடையும் அங்கிருந்த அனைவரையும் கவனிக்க வைத்தது. அவள் நேராக கதிர் அமர்ந்திருந்த மேஜையை நோக்கி வந்தாள். கதிர், ஐ காண்ட் பிலீவ் திஸ். நீ இங்க இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை என்று சொல்லி அவளை கட்டிக்கொண்டாள் அந்த பெண். கதிர் ஒரு நிமிடம் அதிர்ந்து போனான். அவனது முகம் வெளிரியது. ரூபினி, நீ எப்போ லண்டன்ல இருந்து வந்த? நிலாவுக்கு தூக்கிவாரி போட்டது. ரூபினி, யார் இவள்? கதிரின் இவ்வளவு நெருக்கமான தோழியா? நிலாவிற்குள் இருந்த அந்த பழைய பொறாமை தீ மீண்டும் மெல்ல புகையத் தொடங்கியது. இப்பதான் வந்தேன் கதிர். உன்னோட ரிசர்ச் நியூஸ் கேட்டேன், ரொம்ப பெருமையா இருந்தது. அதான் உன்னை பார்க்க வந்தேன் என்று சொல்லிவிட்டு நிலாவையும் மீனாட்சியையும் பார்த்தாள். ஆண்டி, எப்படி இருக்கீங்க? அப்புறம் இது யாரு? உங்க அசிஸ்டண்டா என்று நிலாவை கேவலமாக பார்த்து கேட்டாள் ரூபினி. நிலாவின் கண்கள் சிவந்தன. நான் கதிரோட அசிஸ்டன்ட் இல்ல, அவரோட வருங்கால மனைவி என்றாள் நிலா ஆவேசமாக. ரூபினி ஒரு நக்கலான சிரிப்பை உதிர்த்தாள். வாட்? கதிர், நீயா? உன்னோட டேஸ்டே மாறிப்போச்சா? லண்டன்ல இருக்கும்போது நாம எவ்வளோ ஹேப்பியா இருந்தோம். இப்போ ஒரு சாதாரண லோக்கல் பொண்ணை மேரேஜ் பண்ணிக்க போறியா? கதிர் நிலாவை பார்த்தான். அவளது முகத்தில் இருந்த அந்த ஆத்திரத்தை அவனால் உணர முடிந்தது. ரூபினி, நிலா சாதாரண பொண்ணு இல்ல, அவதான் என் வாழ்க்கையை மாத்துனவ. நீ இப்போ கிளம்பலாம் என்றான் கதிர் குரலில் கண்டிப்புடன். ஓ, கோபப்படாதே கதிர், நான் உன் பழைய ஃப்ரெண்ட் தானே. நாம பேச வேண்டியது நிறைய இருக்கு. நிலா, நைஸ் டு மீட் யூ. ஆனா கதிரை பத்தி உனக்கு முழுசா தெரியாதுன்னு நினைக்கிறேன் என்ற ஒரு மர்மமான புன்னகையுடன் அங்கிருந்து சென்றாள் ரூபினி. டின்னர் முடிந்து வீடு திரும்பும் வரை நிலா ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அவளது மௌனம் இப்போதும் ஒரு மொழியாக இருந்தது. ஆனால் அது காதலின் மொழி அல்ல, காயப்பட்ட ஈகோவின் மொழி. நிலா, ப்ளீஸ் அமைதியா இருக்காதே. ரூபினி என் பழைய கிளாஸ்மேட். லண்டன்ல நான் ரிசர்ச் பண்ணும்போது அவ என் கூட இருந்தா. அவ்வளவுதான் என்றான் கதிர் காரை ஓட்டிக்கொண்டே. அவ்வளவுதானா கதிர்? அவ உன்னை கட்டிப்பிடிச்ச விதம், உன்னை பார்த்த பார்வை, இது எதுவுமே நட்பா தெரியலையே. ஏன் என்கிட்ட முன்னாடியே அவளை பத்தி சொல்லல? நிலா கத்தினாள். சொல்ல வேண்டிய அவசியம் வரல நிலா. அது முடிஞ்சு போன கதை. முடிஞ்சு போன கதையா இருந்தா அவ ஏன் இப்போ இங்க வரணும்? அவ சொன்னாளே, கதிரை பத்தி உனக்கு முழுசா தெரியாது நு. அப்படி என்ன ரகசியம் வச்சிருக்கீங்க? கதிர் காரை ஓரமாக நிறுத்தினான். நிலா, என்னை தயவு செஞ்சு சந்தேகப்படாதே. உனக்கும் எனக்கும் நடுவுல இந்த ஈகோவும் சந்தேகமும் வந்துட்டா அப்புறம் நம்ம காதலுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். நிலா பதில் சொல்லாமல் காரிலிருந்து இறங்கி தனது வீட்டிற்குள் ஓடினாள். அன்று இரவு அவளுக்கு தூக்கமே வரவில்லை. கதிரின் கடந்த காலத்தில் ரூபினிக்கு என்ன இடம் இருந்தது? ஒருவேளை அவர்கள் காதலித்தார்களா?
நிலாவிற்குள் இருந்த அந்த பழைய பிடிவாத நிலா மீண்டும் தலைதூக்கியது. அவன் உண்மையை சொல்லும் வரை நான் அவனிடம் பேசப் போவதில்லை என்று உறுதி பூண்டாள். அடுத்த நாள் பல்கலைக்கழகத்தில் ரூபினி மீண்டும் வந்திருந்தாள். அவள் கதிரின் ஆராய்ச்சித் துறையிலேயே ஒரு பெரிய பதவியில் நியமிக்கப்பட்டிருப்பதாக செய்தி வந்தது. நிலா வகுப்பிற்குச் செல்லும்போது கதிரும் ரூபினியும் கேண்டீனில் அமர்ந்து நெருக்கமாக பேசிக் கொண்டிருப்பதைக் கண்டாள். நிலா அங்கே செல்லவில்லை. ஆனால் அவளது இதயம் சுக்குநூறாக உடைந்தது. கதிர், நீ என்னை ஏமாற்றிவிட்டாய். ஒரு பக்கம் எனக்கு காதல் மொழி பேசுகிறாய், மறுபக்கம் உன் பழைய காதலியுடன் சிரித்து பேசுகிறாய். மாலையில் நிலா தனது அறைக்குச் சென்றபோது அங்கே கதிர் காத்து கொண்டிருந்தான். அவனது கையில் ஒரு பொக்கே இருந்தது. நிலா, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் என்றான் கதிர் உற்சாகமாக. நிலா அந்த பூக்களை தட்டிவிட்டாள். சர்ப்ரைஸ்? இல்ல, உன் பழைய காதலி கிட்ட இருந்து தப்பிச்சு வர்றதுக்கு ஒரு வழியா? கதிர், நீ ஏன் போய் சொல்ற? ரூபினி உன்னோட பழைய காதலி தானே? கதிர் திகைத்து நின்றான். நிலா, ஆமா, லண்டன்ல இருக்கும்போது நாங்க காதலிச்சோம். ஆனா அது அவளோட ஈகோவால முடிஞ்சு போச்சு. அவ என்னை விட அவளோட கெரியர் தான் முக்கியம்னு நினைச்சா. அதனால தான் நான் இந்தியாவுக்கு வந்தேன். இப்போ அவ இங்க வந்து எனக்காக வேலை பார்க்கிறேன்னு சொல்றா. நான் என்ன பண்ண முடியும்? நீ அவளை தடுக்கலாம் கதிர். ஆனா நீ அவ கூட சேர்ந்து லஞ்ச் சாப்பிடுற, சிரிச்சு பேசுற. இதெல்லாம் பார்த்துட்டு நான் அமைதியா இருக்கணுமா? நிலா, அவ இப்போ என் கூட ஒர்க் பண்றா. நான் ஒரு ப்ரொஃபஷனலா அவ கூட நடந்துக்கணும். நீ ஏன் இவ்வளவு ஈகோ பாக்குற? ஈகோ இல்ல கதிர், இது என் சுயமரியாதை. என் காதலன் இன்னொரு பொண்ணு கூட நெருக்கமா இருக்கிறதை என்னால சகிக்க முடியாது என்று சொல்லிவிட்டு நிலா வெளியேறினாள். கதிர் நிலாவை பின்தொடர்ந்தான். நிலா, நில்லு, நான் சொல்றதை கேளு. அப்போது அங்கே ரூபினி வந்தாள். என்ன கதிர், உன் சின்ன பொண்ணு கோவிச்சுட்டு போறாளா? நிலா, கதிர் உனக்கு செட் ஆக மாட்டான். அவன் லெவலே வேற. நீ அவனை விட்டு விலகி இருக்கிறது தான் உனக்கு நல்லது என்றாள் ரூபினி நக்கலாக. நிலா நின்றாள். மெதுவாக திரும்பி ரூபினியை பார்த்தாள். அவளது கண்களில் இப்போது ஒரு புதிய நெருப்பு மின்னியது. ரூபினி, கதிர் என் காதலன். அவன் கடந்த காலத்துல உன்கிட்ட தோத்திருக்கலாம், ஆனா நிகழ்காலத்துல அவன் என் கூட இருக்கான். என் காதலோட வலிமை என்னன்னு உனக்கு காட்டட்டுமா என்று சொல்லிவிட்டு கதிரின் சட்டையை பிடித்து அவன் நெற்றியில் ஒரு முத்தமிட்டாள் நிலா. கதிர் திகைத்து நின்றான். ரூபினியின் முகம் கருத்து போனது. நிலா கதிரின் கையை பிடித்து கொண்டு சொன்னாள், கதிர், நாம இப்போவே எங்க வீட்டுக்கு போறோம். எங்க அம்மா கிட்ட நம்ம கல்யாணத்தை பத்தி பேச போறோம். உன்னோட இந்த தோழிக்கு நம்ம கல்யாண பத்திரிகையை முதல்ல அனுப்பணும். கதிர் சிரித்தான். இதுதான் என் நிலா. உன் ஈகோ உன்னை வழிநடத்துறதை விட உன் காதல் உன்னை வழிநடத்துறது தான் அழகு. அன்று மாலை அவர்கள் நிலாவின் வீட்டிற்குச் சென்றனர். ஆனால் அங்கே அவர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. நிலாவின் அம்மா பார்வதியுடன் ரூபினியின் தந்தை அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார். பார்வதி, என் பொண்ணுக்கும் கதிர்க்கும் லண்டன்ல இருக்கும்போதே நிச்சயம் பண்ணிட்டோம். ஆனா சில காரணங்களால தள்ளி போச்சு. இப்போ அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்றாங்க. அவங்க கல்யாணத்தை முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன் என்றார் அவர். நிலா மற்றும் கதிர் வாசலிலேயே உறைந்து நின்றனர். ஒரு பழைய ஒப்பந்தம் அவர்களின் காதலுக்கு பகையாக மாறியிருந்தது. நிலாவின் அம்மா இப்போது என்ன முடிவெடுப்பார்? கதிர் தனது கடந்த கால ஒப்பந்தத்தை மீறுவானா? அத்தியாயம் 9. சதியின் சுழலில் சாய்ந்த காதல். நிலாவின் வீட்டின் வரவேற்பறையில் நிலவிய அந்த அமைதி ஒரு புயலுக்கு முந்தைய நிசப்தத்தைப் போலவே இருந்தது. நிலாவின் அம்மா பார்வதி ரூபினியின் தந்தை சிவகுமாருடன் ஏதோ ஒரு பழைய கணக்கை பற்றி பேசிக் கொண்டிருந்தார். கதிரும் நிலாவும் சிலையென நின்றிருந்தனர். பார்வதி, நான் சொன்னதை யோசிச்சு பாரு. நம்ம குடும்பங்களுக்குள்ள இருக்கிற அந்த பழைய கசப்பு மாறணும்னா இதுதான் ஒரே வழி. கதிரும் ரூபினியும் லண்டன்ல ஒன்னா இருந்தவங்க. அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் இருக்கு என்றார் சிவகுமார் ஒரு தந்திரமான புன்னகையுடன். பார்வதி மெதுவாக நிமிர்ந்து வாசலில் நின்ற நிலாவையும் கதிரையும் பார்த்தார். அவரது கண்களில் ஒருவிதமான தயக்கம் இருந்தது. சிவகுமார், நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஆனா என் பொண்ணு நிலா. நிலா குறுக்கிட்டாள். அம்மா, இவங்க என்ன பேசிட்டு இருக்காங்க? கதிர்க்கும் அந்த ரூபினிக்கும் கல்யாணமா? உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? பார்வதி எழுந்து நிலாவருகே வந்தார்.
நிலா: கதிரோட அப்பாவும் சிவகுமாரும் பிசினஸ் பார்ட்னர்ஸா இருந்தப்போ ஒரு வாக்கு கொடுத்திருந்தாங்க. அது எனக்கும் தெரியும். ஆனா கதிர் இப்போ உன்னை. அம்மா: அந்த பழைய கதையெல்லாம் இப்போ எதுக்கு? கதிர் என்னை லவ் பண்றார். நாங்க கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம் என்றாள் நிலா கதிரின் கையை இறுக்கமாக பற்றிக்கொண்டு. சிவகுமார் உரக்கச் சிரித்தார். காதலா? நிலா: காதல்ங்கிறது வெறும் உணர்வு. ஆனா கல்யாணம்ங்கிறது ஒரு கௌரவம், ஒரு அந்தஸ்து. கதிர் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்துக்கு வாரிசு. நீ ஒரு சாதாரண லெக்சரர். நீ அவனுக்கு துணையா இருக்க முடியாது. ஆனா என் பொண்ணு ரூபினி அவனுக்குச் சரிசமமானவள். கதிர் இப்போது மௌனம் கலைத்தான். போதும் சிவகுமார் சார். என் வாழ்க்கையை தீர்மானிக்க நீங்க யாரு? அந்த பழைய ஒப்பந்தத்தை நான் மதிக்கல. நான் நிலாவை மட்டும்தான் காதலிக்கிறேன். உங்க பொண்ணு ரூபினிக்கு என்கிட்ட இடம் இல்லை என்றான் கதிர் தனது சிம்ம குரலில். ரூபினி அப்போது உள்ளே நுழைந்தாள். அவள் முகத்தில் ஒரு வஞ்சகமான சிரிப்பு இருந்தது. அவசரப்படாதே கதிர். உன் காதலை நிரூபிக்க உனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கிறேன். நிலா: உன் அம்மாவுக்கு நேத்து வந்த அந்த ஹார்ட் அட்டாக் சாதாரணமா வந்தது இல்ல. எங்க அப்பா கொடுத்த ஒரு பிசினஸ் லாஸ் ஆல வந்த அதிர்ச்சி அது. இப்போ உங்க வீடு, உங்க சொத்து எல்லாம் எங்க அப்பா கிட்டத்தான் அடமானத்துல இருக்கு. நீ கதிரை விட்டு விலகலைன்னா உங்க குடும்பம் தெருவுக்கு வந்துடும் என்றாள் ரூபினி. நிலா அப்படியே உறைந்து போனாள். தனது அம்மாவின் உடல்நல குறைவிற்கு பின்னால் இவ்வளவு பெரிய சதி இருக்கிறதா? அவள் தனது அம்மாவை பார்த்தாள். பார்வதி தலைகுனிந்து அழுதார். அம்மா, இது நிஜமா? ஏன் என்கிட்ட சொல்லல? நிலா கதறினாள். மன்னிச்சுடு நிலா. உன்னை படிக்க வச்சு இந்த நிலைமைக்கு கொண்டு வர நான் நிறைய கடன் வாங்கிட்டேன். சிவகுமார் தான் எனக்கு உதவி செஞ்சார்னு நினைச்சேன். ஆனா அவர் ஒரு வலையை விரிச்சிருக்கார்னு எனக்கு தெரியாது என்றார் பார்வதி விக்கித்து. கதிர் சிவகுமாரை பார்த்தான். இதுவா உங்கள் தகுதி? ஒரு பெண்ணோட பலவீனத்தை பயன்படுத்தி பிளாக் மெயில் பண்றதுதான் உங்க அந்தஸ்தா? இந்த அடமான பத்திரத்தை மீட்க எவ்வளவு பணம் வேணும்? நான் தர்றேன் என்றான் கதிர். உன்கிட்ட ஏது கதிர் பணம்? உன் சொத்துக்கள் எல்லாம் இன்னும் உன் அப்பா பேர்ல தான் இருக்கு. அவர் என் நண்பர். அவரும் இந்த சம்பந்தத்துக்குச் சம்மதிச்சுட்டார். நீ நிலாவை தேர்ந்தெடுத்தா உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் அப்பாவே கைவிட்டுடுவார். நீ ஒரு சாதாரண ஆளா நிலா கூட வாழத் தயாரா? சிவகுமார் சவால் விட்டார். கதிர் ஒரு நிமிடம் தயங்கினான். அவன் தயங்கியது தனது சொத்துக்களுக்காக அல்ல, தனது அம்மாவிற்காக. அவன் விலகினால் அவனது அம்மாவும் கஷ்டப்பட நேரிடும். நிலா கதிரின் அந்த தயக்கத்தை கவனித்தாள். அவளது பழைய ஈகோ இப்போது மீண்டும் தலைதூக்கியது. கதிர், நீங்க தயங்குறீங்க. உங்க சொத்து, அந்தஸ்து, உங்க அம்மா, இதையெல்லாம் விட நான் உங்களுக்கு பெருசா தெரியல, அதானே? இல்ல நிலா, நான் சொல்றதை கேளு. வேண்டாம் கதிர், எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. ரூபினி சொன்னது சரிதான். நான் ஒரு சாதாரண பொண்ணு. உங்க உலகத்துக்கு நான் செட் ஆக மாட்டேன். என் அம்மாவையும் என் வீட்டையும் காப்பாத்த நான் எதையும் செய்வேன். ஆனா உங்ககிட்ட பிச்சை எடுத்து இல்ல என்று சொல்லிவிட்டு நிலா தனது அம்மாவின் கையை பிடித்தாள். சிவகுமார் சார், உங்க அடமான பத்திரத்தை திருப்பிக் கொடுக்க எனக்கு ஒரு மாசம் டைம் கொடுங்க. அதுக்குள்ள நான் பணத்தை கட்டுறேன். அப்படி என்னால முடியலைன்னா நீங்க சொல்றபடி நான் கதிரை விட்டு விலகிடுறேன். ஆனா அதுவரைக்கும் கதிர் ரூபினி கல்யாணத்தை பத்தி பேசாதீங்க என்ற ஒரு பெரிய பந்தயத்தை முன்வைத்தாள் நிலா. ரூபினி சிரித்தாள். ஒரு மாசத்துல 1 கோடி ரூபாயை நீ இங்கே இருந்து கொண்டு வருவ நிலா? சரி, உன் ஈகோவுக்காக இந்த டைம் தர்றோம். ஆனா ஒரு மாசம் கழிச்சு நீ தோத்து போய் நிக்கும்போது கதிர் என் பக்கத்துல இருப்பான் என்று சொல்லிவிட்டு அவர்கள் கிளம்பினார்கள். கதிர் நிலாவருகே வந்தான். நிலா, எதுக்கு இப்படி ஒரு தேவையில்லாத பந்தயம்? நான் பார்த்துப்பேன்ல. நிலா அவனை தள்ளினாள். நீங்க என்ன பார்த்துப்பீங்க கதிர்? உங்க அப்பாவையே உங்களால எதிர்க்க முடியல. எனக்காக நீங்க எல்லாவற்றையும் இழக்க தயாரான்னு கேட்டப்போ நீங்க மௌனமா இருந்தீங்க. அந்த மௌனமே எனக்கு பதிலா போச்சு. இனிமே நான் தனியாத்தான் போராடுவேன். இந்த ஒரு மாசத்துல நான் யாருன்னு நிரூபிக்கிறேன் என்றாள் நிலா உறுதியாக. கதிர் நிலாவின் பிடிவாதத்தை பார்த்து திகைத்தான். அவளது ஈகோ இப்போது அவளை தவறான திசைக்கு கொண்டு செல்கிறதா அல்லது அவளை காப்பாற்றப் போகிறதா என்று அவனுக்கு புரியவில்லை. அடுத்த நாள் நிலா தனது வேலையை ராஜினாமா செய்தாள்.
அவள் தனது நண்பர்களிடம் உதவி கேட்டாள். ஆனால் 1 கோடி ரூபாய் என்பது ஒரு பெரிய தொகை. அப்போதுதான் அவளுக்கு ஒரு செய்தி வந்தது. ஒரு வெளிநாட்டு நிறுவனம் ஒரு கடினமான கணித சமன்பாட்டிற்கு மேத்தமேட்டிக்கல் எக்வேஷன் தீர்வு காண்பவர்களுக்கு பரிசு தொகையாக 1 கோடி ரூபாய் வழங்குவதாக அறிவித்திருந்தது. நிலா அந்த சவாலை ஏற்றாள். அவள் இரவு பகலாக உழைத்தாள். கதிர் அவளுக்கு தெரியாமல் அவளது ஆராய்ச்சிக்கு தேவையான குறிப்புகளை அவளது மேஜையில் வைத்துவிட்டு செல்வான். நிலா அதை எடுத்து பார்ப்பாள். ஆனால் கதிரின் உதவி என்று தெரிந்தும் தெரியாதது போல தனது வேலையை தொடருவாள். கதிர் ஒரு பக்கம் ரூபினியுடன் இருப்பது போல நடித்தான். அப்போதுதான் சிவகுமாரின் அடுத்த கட்டத் திட்டங்களை தெரிந்து கொள்ள முடியும் என்று அவன் நினைத்தான். ஆனால் நிலா இதை தவறாக புரிந்து கொண்டாள். கதிர், நீ ரூபினி கூடச் சிரிச்சு பேசுறதை நான் பார்த்தேன். உன் காதல் இவ்வளவுதான் என்று அவள் மனதுக்குள் புழுங்கினாள். அந்த 1 மாதத்தின் கடைசி வாரம் வந்தது. நிலா அந்த சமன்பாட்டிற்கு தீர்வு கண்டுவிட்டாள். அதை அந்த நிறுவனத்திற்கு அனுப்பி வைத்தாள். ஆனால் அந்த தீர்வை ரூபினி தனது ஆட்கள் மூலம் திருடினாள். நிலா, உனக்கு அதிர்ஷ்டம் இல்ல. அந்த பரிசு தொகை இப்போ எனக்கு வரப்போகுது. ஏன்னா அந்த தீர்வை நான் என் பேர்ல சப்மிட் பண்ணிட்டேன் என்று ரூபினி நிலாவை அலுவலகத்தில் வைத்து அசிங்கப்படுத்தினாள். நிலா உடைந்து போனாள். எல்லாமே முடிஞ்சு போச்சு. நான் தோத்துட்டேன் கதிர் என்று அவள் அழுது கொண்டே கடற்கரைக்குச் சென்றாள். அங்கே கதிர் அவளுக்காக காத்து கொண்டிருந்தான். நீ தோக்கல நிலா. ரூபினி திருடுனது ஒரு தவறான தீர்வு. நான் ஏற்கனவே அந்த ஃபைலை மாத்தி வச்சிட்டேன். நீ கண்டுபிடிச்ச உண்மையான தீர்வு இப்போ அந்த நிறுவனத்துக்கு போயிட்டு இருக்கு. உனக்கு தெரியாமலேயே நான் உன்னை கண்காணிச்சிட்டு இருந்தேன் நிலா என்றான் கதிர். நிலா அவனை நிமிர்ந்து பார்த்தாள். கதிர், நீங்க எனக்காக இவ்வளவும் பண்ணிட்டு ஏன் ரூபினி கூட இருந்தீங்க? அவளோட சதியை உடைக்கத்தான் நிலா. இப்போ பாரு, அந்த பரிசு தொகை உன் பேர்ல வரும். உன் வீட்டை நீ மீட்டிடலாம். ஆனா அதுக்கு அப்புறமாவது உன் ஈகோ வை விட்டுட்டு என் கூட வருவியா? நிலாவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அவளது மௌனம் இப்போது ஒரு பெரிய கதையை சொன்னது. திடீரென நிலாவிற்கு ஒரு போன் வந்தது. அது அவளது தம்பி கவின். அக்கா, அம்மாவுக்கு மறுபடியும் சீரியஸ். ஹாஸ்பிடல் வாக்கா. நிலாவும் கதிரும் மருத்துவமனைக்கு ஓடினார்கள். அங்கே சிவகுமார் காத்து கொண்டிருந்தார். நிலா, உன் தீர்வு அங்கீகரிக்கப்படாது. ஏன்னா அந்த நிறுவனம் இப்போ என் கையில் இருக்கு. நீ எவ்வளவு முயற்சி பண்ணாலும் உன் அம்மாவை என்னாலதான் காப்பாத்த முடியும். நீ கதிரை கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது. சிவகுமாரின் இந்த தாக்குதல் நிலாவை நிலைகுலைய வைத்தது. காதலா அல்லது அம்மாவா? கதிரின் தியாகம் வீணாக போகிறதா? அவர்களின் வாழ்க்கையில் ஒரு புதிய புயல் வீசத் தொடங்கியது. இந்த சதியிலிருந்து அவர்கள் எப்படி மீளப்போகிறார்கள்? அத்தியாயம் 10. மௌனம் பேசிய காதல். மருத்துவமனையின் ஐசியு வார்டிற்கு வெளியே நிலவிய அந்த நிசப்தம் மிகவும் பாரமாக இருந்தது. சிவகுமாரின் மிரட்டல் நிலாவின் காதுகளில் இடியாக ஒலித்துக் கொண்டிருந்தது. ஒரு பக்கம் உயிருக்கு போராடும் தாய், மறுபக்கம் தன் ஆத்மார்த்தமான காதல். நிலா ஒரு சுவரைச் சாய்ந்து கொண்டு தரையில் அமர்ந்தாள். அவளது ஈகோ இப்போது முற்றிலும் சிதைந்து போயிருந்தது. கதிர், நான் தோத்துட்டேனா? என் அம்மாவை காப்பாத்த நான் உங்களை விட்டுக் கொடுக்கணுமா? என் வாழ்க்கை இவ்வளவு கொடூரமாயிருக்கு. நிலா தேம்பி அழுதாள். கதிர் அவளருகே மண்டியிட்டு அமர்ந்தான். அவளது கைகளை தனது உள்ளங்கையில் ஏந்தினான். நிலா, இங்க பாரு, நீ தோக்கல. ஒரு மனுஷனோட அதிகாரம் பணத்துல இருக்கலாம், ஆனா உண்மையில இல்ல. சிவகுமார் ஒரு தப்பு பண்ணிட்டார். அவர் எதிர்த்தது கதிரை இல்ல, ஒரு கணித மேதையை, மேத்தமேட்டிஷன் என்றான் கதிர் ஒரு மர்மமான புன்னகையுடன். என்ன சொல்றீங்க கதிர்? அந்த நிறுவனம் சிவகுமார் கைக்கு மாறிடுச்சுன்னு அவர் சொன்னார்ல. அது ஒரு பாதி உண்மைதான். ஆனா அந்த நிறுவனத்தோட மெயின் ஷேர் ஹோல்டர் இப்போ யாருன்னு அவருக்கு தெரியாது. அது என் அம்மா மீனாட்சி. சிவகுமார் என் அப்பாவோட சொத்துக்களை முடக்க பார்த்தப்போ என் அம்மா ரகசியமா அவரோட நகைகளையும் சேமிப்பையும் வச்சு அந்த நிறுவனத்தோட பங்குகளை வாங்கிட்டாங்க. இப்போ அந்த நிறுவனம் நம்ம கட்டுப்பாட்டுல தான் இருக்கு என்றான் கதிர். நிலாவின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. அப்போ அந்த 1 கோடி ரூபாய் பரிசு தொகை, அது உனக்குத்தான் நிலா. முறைப்படி அந்த சமன்பாட்டுக்கு தீர்வு கண்டுபிடிச்சது நீதான். இதோ இந்த டேப்லெட் ல பாரு.
கம்பெனியோட அபிஷியல் மெயில் வந்திருக்கு என்று காட்டினான். அப்போது அங்கே சிவகுமாரும் ரூபினியும் பதற்றத்துடன் ஓடி வந்தனர். சிவகுமாரின் போன் விடாமல் அடித்து கொண்டிருந்தது. என்னது, ஷேர்ஸ் எல்லாம் கை மாறிடுச்சா? யாரு அந்த மீனாட்சி என்று அவர் கத்திக் கொண்டிருந்தார். கதிர் எழுந்து நின்றான். அந்த மீனாட்சி என் அம்மா சார். நீங்க என் அப்பாவோட நட்பை துரோகத்தால வாங்குனீங்க, ஆனா என் அம்மா அன்பால அதை மீட்டுட்டாங்க. இப்போ சொல்லுங்க, அடமான பத்திரம் எங்கே? நிலாவோட வீட்டை இப்போவே ரிலீஸ் பண்ணுங்க, இல்லன்னா உங்க மேல ஃபோர்ஜரி கேஸ் போட வேண்டியிருக்கும் என்றான் கதிர் கம்பீரமாக. சிவகுமாரின் முகம் வெளிரி போனது. ரூபினி ஆத்திரத்தில் நிலாவை பார்த்தாள். நிலா, நீ ஜெயிச்சிட்டேன்னு நினைக்காதே. கதிர் உனக்கு கிடைச்சாலும் உன்னோட இந்த ஏழை பின்னணி எப்போவும் உன்னை உறுத்திட்டே இருக்கும். நிலா எழுந்து ரூபினியின் முன்னால் நின்றாள். ரூபினி, அந்தஸ்துங்கிறது பணத்துல இல்ல, நாம மத்தவங்க மேல காட்டுற அன்புல இருக்கு. நான் ஏழையா இருக்கலாம், ஆனா கதிரோட காதலுக்கு நான் தகுதியானவள்னு இன்னைக்கு நிரூபிச்சுட்டேன். உன்னோட இந்த திமிர் தான் உன்னை தோற்கடிச்சிருக்கு. இனியாவது மௌனமா இருக்க கத்துக்கோ என்றாள் நிலா நிதானமாக. சிவகுமார் வேறு வழியில்லாமல் அந்த அடமான பத்திரத்தை நிலாவிடம் ஒப்படைத்தார். காவல்துறையினர் அவரை விசாரணைக்கு அழைத்துச் சென்றனர். ரூபினி தலைகுனிந்து அங்கிருந்து வெளியேறினாள். சிறிது நேரத்தில் டாக்டர் வெளியே வந்தார். மிஸ்ஸஸ் பார்வதி இப்போ அபாய கட்டத்தை தாண்டிட்டாங்க. அவங்க கிட்ட ஒரு நல்ல செய்தியை சொல்லுங்க, அவங்க சீக்கிரம் குணமாகிடுவாங்க என்றார். நிலாவும் கதிரும் உள்ளே சென்றனர். பார்வதி மெதுவாக கண்களை திறந்தார். நிலா அந்த அடமான பத்திரத்தை அவரிடம் காட்டினாள். அம்மா, நம்ம வீடு இப்போ நம்ம கைக்கு வந்துடுச்சு. இனிமே நீங்க கவலைப்பட வேண்டாம் என்றாள். பார்வதி கதிரை பார்த்தார். தம்பி, உன்னை தப்பா நினைச்சுட்டேன். என் பொண்ணுக்கு ஏத்த துணை நீதான்னு இப்போ புரியுது. உன்னை நம்பி நான் நிலாவை ஒப்படைக்கிறேன் என்று அவர் கதிரின் கையை நிலாவின் கையுடன் சேர்த்து வைத்தார். 3 மாதங்களுக்கு பிறகு பல்கலைக்கழக வளாகமே விழாக்கோலம் பூண்டிருந்தது. கதிரின் பி.எச்.டி. பட்டமளிப்பு விழா அன்று. கதிர் தனது கருப்பு நிற பட்டமளிப்பு அங்கியில் கான்வொகேஷன் கவுன் தேவதூதன் போல நின்றிருந்தான். நிலா ஒரு அழகான பட்டுச் சேலையில் அவனது வெற்றியை பார்த்து கண்கள் பனிக்க நின்றிருந்தாள். மேடையில் ஏறிய கதிர் தனது உரையை தொடங்கினான். இந்த வெற்றி என் உழைப்புக்கு மட்டும் கிடைச்சது இல்ல. இது என்னை திருத்தின, என்னை செதுக்கின ஒரு பெண்ணுக்கு கிடைச்ச வெற்றி. எங்களுக்குள்ள நிறைய சண்டைகள் இருந்தது, ஈகோ இருந்தது, மௌனம் இருந்தது. ஆனா அந்த மௌனத்துக்குள்ள ஒரு அழகான காதல் இருந்தது. நிலா, நீ இல்லைன்னா இந்த கதிர் வெறும் பிணமாதான் இருந்திருப்பான். தேங்க்ஸ் ஃபார் பீயிங் மை லைஃப் என்றான் கதிர். மாணவர்கள் அனைவரும் கைதட்டினர். நிலா மேடைக்கு அருகில் சென்றாள். கதிர் மேடையிலிருந்து இறங்கி வந்து தனது பட்டமளிப்பு தொப்பியை கேப் நிலாவின் தலையில் வைத்தான். இப்போ சொல்லு நிலா, உன் ஈகோ இப்போ என்ன சொல்லுது? கதிர் மெதுவாக கேட்டான். நிலா சிரித்தாள். என் ஈகோ இப்போ ஓய்வு எடுத்துக்க போகுது கதிர். ஏன்னா இனிமே என் காதலே எனக்காக பேசும் என்று சொல்லி அவனது கரங்களை கோர்த்து கொண்டாள். அன்று மாலை அவர்கள் அதே பழைய பூங்காவிற்குச் சென்றனர். அங்கேதான் அவர்களின் மோதல் தொடங்கியது. இப்போது அங்கே அமைதி இருந்தது. கதிர், நாம ஏன் புதுசா ஒரு ரீசர்ச் சென்டர் தொடங்கக்கூடாது? நம்மள மாதிரி திறமை இருந்தும் வாய்ப்பு கிடைக்காத மாணவர்களுக்கு உதவலாம்ல? நிலா கேட்டாள். நல்ல ஐடியா நிலா. அதுக்கு மௌனத்தின் மொழி அன்னை பேர் வைக்கலாம் என்றான் கதிர். ஏன் அந்த பேரு? ஏன்னா சில நேரங்கள்ல வார்த்தைகளை விட மௌனம் தான் உண்மையான அன்பை புரிய வைக்கும். நாம பேசாத அந்த நாட்கள்ல தான் நான் உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன்னு உணர்ந்தேன் என்று கதிர் அவளை அணைத்து கொண்டான். அஸ்தமன சூரியனின் கதிர்கள் அவர்கள் மேல் விழுந்து ஆசீர்வதித்தன. நிலா கதிரின் தோளில் தலை சாய்த்து கொண்டாள். அவர்களுக்குள் இருந்த அந்த ஈகோ போர் முடிவுக்கு வந்திருந்தது. ஆனால் அந்த போர் தந்த அனுபவங்கள் அவர்களை இன்னும் வலிமையானவர்களாக மாற்றியிருந்தது. காதல் என்பது வெறும் வார்த்தைகளில் இல்லை. அது ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதில், விட்டுக் கொடுப்பதில் மற்றும் இக்கட்டான சூழலில் ஒரு தூணாக நிற்பதில் இருக்கிறது என்பதை அவர்கள் உலகுக்கு நிரூபித்தார்கள். திரையில் சுபம் என்ற எழுத்துக்கள் தோன்றுவது போல அவர்களின் வாழ்க்கை ஒரு புதிய மற்றும் அழகான தொடக்கத்தை நோக்கிச் சென்றது.